மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாங்க அவரை வரவேற்று பேசலாம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே இந்த தருண் ஸ்டாம்பட் குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நம்ம பேசினதுக்கு அப்புறம் வந்துட்டு அது நீதிமன்றத்துக்கு போய் அந்த விவகாரம் வந்துட்டு நீதிபதி சில கடுமையான விமர்சனங்களை வந்துட்டு தாவேகா மேலையும் குறிப்பாக அந்த தலைவர் மீது வச்சிருந்தாங்க. அந்த விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றம் அணுகிய அந்த முறையை எப்படி பாக்குறீங்க? சரியா அணுகிறீங்கன்னு பாக்குறீங்களா? நிச்சயமாங்க. நீங்க நம்ம ஒரு பேட்டி சொன்னீங்க, நம்ம ஒரு 4-5 நேரத்துல பேசியிருப்போம், நம்ம 2 பேருமே பேசியிருப்போம். அதுல ஒரு மைய கருத்துக்களை தான் நீதிமன்றமும் பல இது சொல்லு இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஒண்ணு, இது ஒரு கட்சியா? வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ்? இது உண்மையில ஒரு அரசியல் கட்சி தானா? விஜய்க்கான தலைமைத்துவ பண்புங்கிறது ஏதாவது இருக்கா? எப்படி நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க ஓடி போக முடியுது? ஒட்டுமொத்த கட்சி எப்படி ஓடி போக முடியுது? அப்படிங்கிற பல முக்கியமான கேள்விகளா, இன்னும் சொல்ல போனா மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய பல கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பி இருக்குங்கிற பாக்குறேன். எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இது பொருந்தும். ஏன்னா நீங்க மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இவருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. ஒரு அரசியல் கட்சியாவே இவங்க செயல்படல. நீங்க ஒரு பார்ட்டி எக்ஸ்னு ஒரு பார்ட்டி வச்சுக்கலாமே. ஒரு எக்ஸ்ங்கிற பார்ட்டி இந்த தவறை செஞ்சிருக்குன்னா கூட அவங்க கொஞ்சமாவது அக்கௌண்டபிளா இருந்து அந்த மக்களை எப்படி காப்பாற்றுறதா முயற்சி பண்ணிருப்பாங்க. ஏதோ அரசு நிகழ்வு நடக்குது, அதுல தவறு நடந்துச்சுன்னா அரசாங்கம் ஐயோ நம்ம தான் அது காரணம், ஓடி போட மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் வச்சு மக்களை எப்படி காப்பாற்றுறது, அவங்களை எப்படி மீட்கிறதுங்கிற வேலைகளை தான் பண்ணுவாங்களே தவிர இல்ல நமது காரணம் நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம், நம்மளால ஓடி ஒளிஞ்சிருவோம் அப்படிங்கிற வேலைகள் என்னைக்குமே பண்ண மாட்டாங்க. விஜய் கட்சி இன்னைக்கு வர செய்திகள் என்னன்னு பாருங்க. 10வது நாளாக தலைமறைவாக இருக்கின்ற தலைமை தற்கொலை வெற்றி கழகம், இதுதான் செய்தியாக இருக்கிறது. 10வது நாளா இந்த மாதிரி பாருங்களேன். இந்திய வரலாற்றிலேயே கூட எந்த ஒரு கட்சியும் 10 நாளாக தலைமறைவாக கேள்விப்பட்டதே கிடையாது. இல்ல அதுதான் ஒரு குறிப்பிட்ட நபர் தலைமறைவா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு கட்சியே வெளியில வராம இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, நான் சொல்றேன் இல்லையா. நீங்க ஜான் ஆரோக்கியசாமிங்கிற நபர், அவர் என்ன சொல்றாரு? சார் எல்லாரும் போன் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுங்க. அதுதான் இது கொல்லப்பட்ட மாதிரி. சார் போன் ஆஃப், நம்ம ஜானுக்கு தெரியும் நம்ம தான் இந்த இறப்புகளுக்கு நம்ம தான் காரணம்னு அவருக்கு நிச்சயமாக தெரியும். அவர் வண்டிக்குள்ள இருக்காரு. விஜய் எந்த பார்த்தாலும் அதை விட ஜான் எல்லாத்தையும் பார்த்திருப்பார். ஐயோ பெரிய ஸ்டாம்பேட் நடந்துட்டு இருக்கு, நம்ம தான் அதுக்கு காரணம், நம்ம எதுக்குமே ரெஸ்பான்சிபிளா இல்லாம என்ன பிரச்சனையும் தெரியாம தலைவர் தண்ணி தூக்கி அடிச்சுட்டு இருக்காரு, தண்ணி எரிஞ்சிட்டு இருக்காரு, ஒருத்தங்க கருப்பை கொண்டு வீசியாவது நம்மள அவரோட இதை திசை திருப்பலான்னு பார்க்கறத கூட புரியாம ஒருத்தர் மேல பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு நான் எழுதி ஸ்கிரிப்ட் எப்படியாவது முடிச்சுட்டு வரணுங்கிற மட்டும்தான் அவருடைய நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத ஜானுக்கு கண்டிப்பா தெரியும். அப்ப அதை பார்த்த ஜான் பேனிக் மோடுக்கு போய் என்ன பண்ணுவாரு? எல்லாரும் ஓடிக்கலாம் சார், ஓடி ஒளிஞ்சிடலாம் சார், இல்லை நம்ம கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆயிடுவோம், நமக்கு தெரியும். அதற்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறத பார்த்த பிறகு நம்ம ரியாக்ட் பண்ணலாம். முதல்ல எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுங்க, நீங்க எப்படியாவது கரூர்ல தப்பிச்சு திருச்சி போயிடுங்க சார், திருச்சியில் ஃபிளைட் எடுத்துட்டு சென்னைக்கு போங்க, புசியான நீங்க இங்கே தலைமறை வாடுங்க, நான் இங்கே தலைமறை வாடுறேன், அது ஒரு அங்கே தலைமறை வாடு, ராஜ்மோகன் இங்கே தலைமறை வாடுங்க. இப்படிங்கிறது தான் ஜானோட வெரி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். இப்போ நான் அந்த கட்சியில் செய்தியாளர் இருந்தாலும் இதான் நடந்திருக்கும். ஜெய்ஸ்வரன் நீங்க போன் எதுவும் எடுக்காதீங்க, மீடியா அவங்களை கண்டிப்பா கூப்பிடுவாங்க, போட்டோ ஸ்டாப் பண்ணுங்க, உங்க வீட்டில் இருக்க வேற ஏதாவது பிரைவேட் நம்பர் தான் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் என்ன எப்போ பேசணுங்கிறத நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அது வரைக்கும் நீங்க யாருக்கும் நீங்களும் பேசாதீங்க, வீட்லயே அமைதியா இருங்க, எங்கேயுமே வெளியே போயிடாதீங்க. இல்ல இதுக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு கேட்கறாங்க. இதுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவோ இல்ல அப்பாவே நீ ஓடி ஒளிஞ்சுக்குப்பான்னு சொல்லிடுவாங்க. உண்மை சொல்ல போனா அப்பா அம்மா கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மா தைரியமா போய் ஃபேஸ் பண்ண தான் சொல்லுவாங்க. தமிழ் குடும்பங்கள்ல இருக்கிற எந்த ஒரு அப்பா அம்மாவுமே தம்பி நீ ஃபேஸ் பண்ணணும், நீ தப்பு பண்ணிட்டா கூட மன்னிப்பு போய் கேளு, அது அக்கௌண்டபிளா இரு. யாராக இருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நம்ம தமிழ் குடும்பங்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஜான் மாதிரி விஜய் மாதிரி கோழைகள் என்ன பாக்குறாங்க, நம்ம எப்படியா ஓடி ஒளிஞ்சா போதும், இந்த தருணத்துல இருந்து எப்படியா நம்ம ஓடி ஒளிஞ்சிடணும் அப்படிங்கிற மட்டும்தான். ஏன்னா ஜானுக்கு இது எப்படி கையாளுறதுங்கிறது தெரியாது. நம்ம ஆரம்பத்துல இருந்தே எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் ஏன் வேணும்னு விஜய்கிட்ட சொல்லிட்டே இருந்தோம்னா இதுதான். ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் என்ன சொல்லியிருப்பாரு, உட்காருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க கரூர்லயே நில்லுங்க, காவல்துறையிட்ட திரும்ப நம்ம கேட்போம் சார், நான் போய் பார்க்கணும், என்ன பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த நேரத்துல நீங்க இப்ப செந்தில் பாலாஜி போய் உதவி செய்கிறார், எம்ஆர் விஜயபாஸ்கர் போய் உதவி செய்கிறார், அடுத்த நாள் இருந்து எல்லா கட்சி தலைவர்களும் வர்றாங்க. வராத ஒரே கட்சியாக தமிழ் வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்கு. அந்த நேரத்துல விஜயோ இல்ல புசி ஆனந்தோ இல்ல மற்றவர்களோ அங்கே போய் நாங்களும் உங்களோட சேர்ந்து உதவி செய்யறாங்க, நாங்களும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தீங்கன்னா மக்கள் எப்படி பார்த்திருப்பாங்க. பரவாயில்ல விஜய் ஓரளவு அக்கௌண்டபிளா இருக்காரு. குறைந்தபட்சம் நீங்க போற நேரத்துல மீடியாட்ட கூட பேசாம தப்பிச்சு ஓடுறது விடுவிடுன்னு ஓடுறீங்களா? எதுக்கு ஓடுறீங்க நீங்க? சரி ஓடிட்டீங்க, அந்த நேரத்தில் கூட அவரே சொல்ற மாதிரி நாங்க என்ன பண்றது தெரியாம ஓடிட்டீங்க, ஓகே. ஒரு 3 நாட்கள் கழித்து போடுற வீடியோல எவ்வளவு கேவலமான அது அவர் பயன்படுத்துறாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, எப்பொழுதுமே
மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் நினைச்சேன். என்னைக்கு நினைச்ச நீ? விக்ரவாண்டில நினைச்சீங்களா? விக்ரவாண்டில நினைச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை மதுரை மாநாட்டிலேயோ இல்ல பெரம்பலூர்லயோ திருச்சியிலையோ அரியலூர்லயோ நாகப்பட்டினத்திலயோ திருவாரூர்லயோ இல்ல நாமக்கல்லையோ கரூர்லயோ ஒரு உயிர் கூட போயிருக்காது. ஒருத்தர் கூட வைக்க அடைஞ்சிருக்க மாட்டாங்க. என்னைக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க இன்னைக்கு வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? ஓகே, நீங்க விக்ரவாண்டியில என்ன நடந்துச்சு? 444 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஒரு உயிர் போகல, கேஷுவாலிட்டி எதுவும் நடக்கல. ஏன்னா ஆம்புலன்ஸ்ல டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க, அங்க இருக்க ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஒரு டைம் இருந்துச்சு, எல்லாம் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. மதுரையில் மயக்கம் போட்டு விழுந்தாங்களா? எல்லா ஊடகங்களும் தொடர்ச்சியா போட்டுட்டே இருந்தாங்கல்ல. மயங்கி மயங்கி விழுந்தனர், 10 பேர் மயங்கி விழுந்தனர். மரக்கடை பகுதியில், திருச்சி மரக்கடை பகுதியில் 10 பேர் மயங்கி விழுந்தனர். அரியலூரில் காத்திருந்த மக்கள் 10 பேர் மயங்கி விழுந்தனர். பெரம்பலூரில் காத்திருந்த மக்கள் விஜய் வராத போது மயங்கி விழுந்தனர். நடந்துச்சா நடக்கலையா? இதுல ஏதாவது ஒரு நியூஸ் கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன பண்ணுங்க, ரெஸ்பான்சிபிளா ஏங்க நம்ம கூட்டத்துக்கு வர மயங்கி விழுகிறானே ஜான், என்ன ஜான் பண்றது? முஸ்தியானது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தண்ணி ஏதாவது கொடுக்குறீங்களா? நம்ம வார்டு செயலர்களுக்கெல்லாம் நீங்க காசு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? நான் தான் காசு கொடுக்குறேன். ஏன்னா விஜய்க்கு நான் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீயும் காசெல்லாம் கொடுக்காத. அவன் பிரச்சனை, அது என்னமோ பண்ணட்டும். மக்கள் என்ன பார்க்க வரா, சாகரா செத்தா என்ன, வாழ்ந்தா எனக்கு என்ன? நீங்க என்னைக்குமே நீங்க மரத்துல ஏறினவனையோ எதையோ நீங்க கண்டிச்சு நீங்க ஒழுங்கா இன்னைக்கெல்லாம் பாக்குறோம். ஒரு விஜயகாந்த் அவருடைய ஒரு வீடியோ ஒன்று பார்க்கிறோம். ஏதாவது ஒரு கூட்டத்துல வந்து நான் பேச மாட்டேன், நீங்க இறங்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா அங்க நீங்க அந்த இடத்துல கூட வேணாங்க, ஒரு வீடியோ போட்டு நீங்க சும்மா அறிக்கை எழுதுறீங்கல்ல, கதை விடுறீங்கல்ல, ராணுவ கட்டுப்பாடு கதை எழுதுறீங்கல்ல, ஒரே ஒரு இடத்துல நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கீங்க. அது தவறு. அந்த தவறை இதோட திருத்துக்கங்க, இது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு விஜய் என்னைக்காவது ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரா? புஷியானந்த் சொல்றாருல்ல, நீங்க வந்து மரத்துல ஏறாத, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறாத கதை சொல்றாருல்ல, விஜய் என்னைக்காவது செஞ்சிருக்காரா? ஒரு இடத்துல திருவாரூர்ல நினைக்கிறேன், நாகப்பட்டினத்துல நைட் வந்து ஒரு போஸ்ட் கம்பத்தில் ஏற பையன் தம்பி இறங்கு பார்த்தாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி எந்த ஒரு இடத்துலையுமே வண்டியை ஃபாலோ பண்ணி வராதிங்க, இப்படி வராதிங்க, எதுவுமே அவர் சொல்ல தயாராக. ஏன்னா அந்த கூட்டத்தை ரசிக்கிறார். இந்த கூட்டம் பல மடங்கா பெருகணும். நம்ம பார்க்குறோம் திருவாரூர் நாகப்பட்டினத்தில் கூட்டம் கம்மி, அப்போ இந்த கூட்டம் அதிகமாக காமிக்கணும். அப்போ என்ன சார் பண்ணணும்? லேட்டாக போனால் தான் சார் கூட்டம் அதிகமாக வரும். அந்த மக்கள் இன்னைக்கு என்ன பேசுறாங்க? சார் 4 மணிக்கு பெரிய கூட்டம்லாம் இல்லைங்க, வந்திருந்தாலும் அழகாக நாங்களும் பார்த்துருப்போம், அவரும் பார்த்துருப்பாரு, கிளம்பி போயிட்டு வந்துருக்காங்க. 5 மணிக்கு வந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. காவல்துறை 4:30 மணிக்கு சொல்றாங்க. புஷியானதை கூப்பிட்டு காவல்துறை, மாவட்ட காவல்துறை சொல்றாங்க, சார் ரொம்ப கிரௌட் ஜாஸ்தியாயிட்டா இருக்கு, இப்பயே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற நிலைமையில கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லை ஆயிட்டாங்க, அதனால ஒன்று நீங்க கேன்சல் பண்ணிடுங்க, இல்லை சீக்கிரம் வாங்க. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். டேவிட்சன் ஆசோத் என்ன சொன்னார்? ஒரு 50 அடிக்கு முன்னாடி நில்லுங்க, நான் கேட்க மாட்டேன்னு அவர் உள்ள வராரு. நீங்க அதனால தான் விஜய் வந்து என்ன சொல்றாரு? நான் வந்து காவல்துறைக்கு நன்றி, முதல் ஸ்டேட்மெண்ட். மற்ற தலைவர்களுக்கும் இவருக்கு வேறுபாடு. மற்ற தலைவர்கள் காவல்துறை எவ்வளோ குறை சொல்லி பேசுறாங்க, ஆனால் விஜய் என்ன சொன்னாரு? காவல்துறைக்கு நன்றி, நான் அவங்க இல்லாட்டி நான் எப்படி இங்கே வந்திருப்பேன்னு தெரியுமா அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்போ அந்த குறைந்தபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து மொத்தமாக ஓடி போயிட்டு 3வது நாள் நீங்கள் போடுற வீடியோலையும் கொஞ்சம் கூட அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் அதை ஒரு அரசியல் ஆக்குனீங்கன்னா எவ்வளவு மோசமான அரசியல் மக்கள் பார்க்க மாட்டாங்க. சரி, 3வது நாள் பேசின வீடியோ பேசினேன், 30ஆம் தேதி நினைக்கிறேன், செப்டம்பர் 30. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறது வந்து அக்டோபர் 7. இந்த சம்பவம் நடந்தது இன்னைக்கு 10வது நாள். இந்த 10 நாளில் ஒரு ஆள் கூட அங்க வந்து மக்களுக்காக நிக்கிறாங்களா? இல்ல. சரி, மக்களுக்கு நிக்கிற பயப்படுறீங்க, ஓகே, புரியுது. அந்தந்த ஊர்ல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவங்களோட புகைப்படங்களை வச்சு குறைந்தபட்சம் அஞ்சலி, எல்லா ஊர்களும் எல்லா மாவட்ட செயலருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே, எல்லாரும் கொஞ்சம் அஞ்சலியாவது செலுத்துங்க. இதுல என்னன்னாக்கா, அந்த கட்சியில பயணிக்கக்கூடிய ஒரு தோழர் வந்துட்டு வீடியோ வெளியிடுறாரு. ஏன் வந்து இவ்வளவு பேர் வந்து நம்ம இழந்திருக்கோம் நம்மளுடைய உறவுகளை, நம்ம கொடிய அரகம்பத்துல பறக்க விட்டா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தோழரை விமர்சிக்கிறாங்க. நீ ஏற்கனவே திமுக இருந்தவன், நீ திமுகவுடைய கைகூலி, இங்க உள்ள அப்படிதான் விமர்சிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அரசியலே தெரியாது. நீங்க அரைக்கம்பத்துல ஏன் பறக்க விடணுங்கிற அடிப்படை அரசியலே இங்க தெரியாது. யாருக்கு தெரியும்? ஜானுக்கு தெரியுமா? ஜானுக்கு ஏன் அரைக்கம்பத்துல பறக்கணும் தெரியுமா? இல்ல புஷியானதுக்கு தெரியுமா? இல்ல ஆதவர்ஜுனாக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தர் தெரிஞ்சா இந்த இன்னொன்னுங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் உட்கார்ந்து பேசி என்ன பண்ணணும்னு நம்ம அதானே கட்சிக்கான அழகு. நீங்க சார் எல்லாரும் எஸ்கேப் ஆயிருங்க சார், பதுங்கு குழிக்குள்ள போய் பதுங்கிருங்க சார் ஒருத்தர் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு மாவட்ட செயலரே அவரே வந்து நான் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னா கூட, இன்னைக்கு இந்த கட்சி இப்போ வரைக்கும் எப்படி கேட்டீங்கன்னா புஷியானந்துங்கிற அடிமை தான் இந்த மாவட்ட செயலர் எல்லாமே. இன்னைக்கு உண்மையில நான் இந்த மதியலனுக்கா ரொம்ப நான் வருத்தப்படுறேன். அவர் என்ன பாவம் பண்ணாரு? ஒரு அடிமையா இருந்தார். அவர் செஞ்ச ஒரே ஒரு பாவம் புஷியானந்த், விஜய்க்கு அடிமை இல்லை, புஷியானந்துக்கு அடிமையா வாழ்ந்தார். இருக்கிற எல்லா மாவட்ட செயலரும் புஷியானந்துக்கு அடிமையா வாழ்றாங்க. அந்த அடிமையா வாழ்ந்த ஒரே ஒரு காரணத்திற்காக போய் கையெழுத்து போட்டு பர்மிஷன் வாங்குறாரு. அந்த கையெழுத்து போட்ட ஒரே ஒரு பாவத்திற்காக அவர் வந்து இன்னைக்கு சிறையில் இருக்கார். அவங்க மனைவி அதை விட ரொம்ப மோசம், ரொம்ப கேவலம். அவங்க என்னென்னமோ சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க மனைவிக்கு கோபம் இருந்தா புஷியானந்த் சட்டையை பிடிச்சு கேட்கணும், எப்படி நீ சொல்லுவ கோர்ட்ல எல்லாத்துக்கும் காரணம் மதியழகன் தான், எனக்கு விட்டு அப்படின்னு சொல்லி கதறிய நீ கோர்ட்ல, அப்படி எவ்வளவு மோசமானவன். நீ என்ன சொல்லிருக்கணும்? நீங்க உன் கணவர் எப்படி ஜெயிலுக்கு போனா நானும் ஜெயிலுக்கு போறேமா, உன் கணவரை நான் காப்பாத்துறேமா, அவரை பெயில் எடுக்கிறக்கான வேலைகள் பாக்குறேன், நீ ஏதாவது பண்றீங்களா? நீங்க வந்து ஒரு நாள் கூட ஜெயில இருக்க கூடாதுங்கிறதுக்காக பெயில் போறீங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க போறீங்க பெயில் பெட்டிஷன் எடுத்துக்கிட்டு. இங்க ரிஜெக்ட் ஆகுதா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, நான் ஒரு நாள் கூட ஜெயில இருந்துடக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆள் தெரியுமா,
அப்படிங்கிறதுல இருக்கிற காட்கிற அக்கறைய இந்த மாவட்ட செயலர்கள் ஒருத்தர் நமக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கோம், 2 பேரை உள்ள வச்சிருக்கோமே, அப்ப அவங்கள வெளியே எடுக்கணும், இல்ல அவங்க ஏன் போனாங்கிறது குறைந்தபட்சமா அது இருக்கா? இந்த மாவட்ட செயலர்லாம் புரிஞ்சுக்கணும். புஷியானந்தெல்லாம் எவ்வளவு மோசம், வந்தா விரட்டி விட்டு ஓடிடுவாங்க எல்லாரும், இந்த கட்சியில இருக்கிற எல்லாருமே ஓட்ட எடுத்துருவாங்க. அதான் அவங்க புரிஞ்சுக்கணும். நீதிமன்றத்துல அந்த வாதத்தை வைக்கும் போதே ஒரு அபத்தமா இருக்கு இல்லையா? ஏன்னா இப்ப ஒரு மாவட்ட செயலர் இருக்காரு அப்படின்னாக்கா, நீங்க உங்களுக்காக நீங்க போய் வாடினா பரவாயில்ல, அவருக்கு சேர்த்துல வாதாடணும், அவரை வெளிக்கொண்டதற்கு எங்க கட்சியில வந்து எந்த தப்பும் இல்ல, முறையா நடத்தணும் அப்படி சொன்னா பரவாயில்ல. ஆல்ரெடி ஒருத்தர் கைது பண்ணிட்டீங்க, என்ன கைது பண்ணாதீங்க அப்படின்னு வைக்கிற வாதம் அதுதான். நீங்க வந்து எனக்கு என் மாவட்ட செயலர் எப்படி நாசமா போனாலும், குடும்ப நாசமா போனாலும் பத்தி எனக்கு கவலையே இல்லை. நான் நல்லா இருக்கணும், நான் ஜெயிலுக்கு போயிடும், ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் புஷியானந்தோட மனப்பான்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காரு. இது பொது வாழ்க்கைக்கே தகுதி இல்லாத நிச்சயமா தகுதி இல்லாம தான். நீங்க வந்து அதான் சொல்ற இல்லையா, நீ விஜய் தான் நம்பினாரு, ஒரு எக்ஸ்எம்எல்ஏப்பா, அவர் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பான்னு சொல்லி சொன்னாரு. ஜெயிலுக்கு போகாம போய் பதுங்கு குழியில போய் பதுங்கிட்டு இருக்காரு. அவர் தான் விஜய் நம்பினாரு. விஜயும் இன்னைக்கு பதுங்கிட்டு இருக்காரு. அதான் பாக்குறோம். இல்ல இந்த மாதிரியான கிரைசிஸ் வந்துட்டு வருது, ஒரு கட்சிக்கு வருது, இல்ல ஒரு இயக்கத்துக்கு வருதுனாக்கா எல்லாரும் ஒருங்கிணைந்து தான் செயல்படுவாங்க. எல்லாரும் கை கோர்த்து நின்று பலமா நம்ம செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்களா, இல்ல பிரிஞ்சு ஓடிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும்? இல்லங்க, ஏன்னா இந்த கட்சியுடைய சென்டர் ஃபோக்கல் பாயிண்டா ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு. ஜான் தான் என்ன சொல்றாரு, இல்ல ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த கேஸ் நம்ம சோமோட்டோவா போறோம், ஸோ 2:45 கேஸ் வருது, அது வரைக்கும் யாரும் ஃபோன்ஸ் ஆன் பண்ணாதீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். அன்னைக்கு அந்த கேஸ் வரல, அதுக்கப்புறம் திரும்ப ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவருக்கு என்ன சொல்றாரு, அப்போ நமக்கு அடுத்து என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியல, அமைதியா இருங்க, எல்லாருமே அமைதியா இருக்கு, எந்த விஷயமும் பண்ண வேண்டாம், யார்கிட்டையும் பேசிடாதீங்க, தப்பி தவறி கூட பேசுறாதீங்க. நம்ம வெளியே வந்து சில நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு சில ஆட்களை உருவாக்கி வச்சிருக்கு, அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணிக்குவாங்க. நம்ம அஃபிஷியலா போய் எங்கேயும் பேச வேண்டாம், தலைவர் பேச மாட்டார். விஜயே வந்து நான் கரூருக்கு போறேன்னா சொன்ன விஜய் ஜான் என்ன சொல்லியிருப்பார், சார் போகாதீங்க சார், மறுபடியும் உங்களை வேணும்னே வந்து வம்புழுப்பாங்க சார், வேணும்னே பண்ணுவாங்க சார், என்னைக்குமே வேணும்னு உங்களை வம்புழுக்க என்ன ஆயிடும்? நான் சொல்றேன், விஜயே போறாரு, இன்னைக்கு கூட போறாரு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும்? அது ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னாக்கா, ஏற்கனவே இவங்க என்ன மாதிரியான பரப்புரை மேற்கொண்டாங்கன்னாக்கா, நாங்க நீதிமன்றத்துல கேட்டிருக்கோம், பர்மிஷன் வாங்குறதாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா வெளியில் வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குனாக்கா, அப்படி ஒரு மனுவே தாக்கல் செய்யப்படல. மொத்தம் 8 வழக்கு நடக்குதுங்க. அதாவது ஒரு வழக்கு வந்து எஸ்ஓபி ஒருத்தர் கேட்டு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணிருக்காரு. நாமக்கல் மாவட்ட செயலாளர் வந்து முன்ஜாமீன் கேட்டு அது ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அதற்கு பிறகு இவங்க சுவமோட்டோவா ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, ஆதவ அர்ஜுனா வழக்கு, சிடிஆர் நிர்மல்குமாரும் புஷி ஆனந்தும் வந்து இந்த வழக்கு, இப்படி 8 வழக்கு நடக்குது. இந்த 8 வழக்குல ஒரு வழக்குல கூட விஜய் அவர்கள் நான் வந்து கரூருக்கு போறேன் அப்படிங்கிற பர்மிஷன்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல ப்ராசஸ் என்னங்க, காவல்துறை தானே கேட்போம், நம்ம கோர்ட்டை போய் நேரடியாக கேட்போமா? காவல்துறைகிட்ட நம்ம கேட்டு அனுமதி, காவல்துறை மறுத்தாங்கன்னா சாரி நான் மறுக்கிறாங்க சார், கோர்ட்டு எங்க காவல்துறை கேட்டீங்களா? அது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கதையை சொல்லிட்டே இருக்கீங்க. அன்னைக்கே கூட எங்க தலைவர் வந்து போகலாமா நினைச்சாரு, காவல்துறை வேணாம்னு சொன்னாங்க. எந்த காவல்துறை வேணாம்னு சொன்னாங்க? நீங்க எந்த ரோட்ல காத்துட்டு இருந்தீங்க? வெளிச்சாமிபுரத்தோட எஸ்கேப் ஆகி ஓடிட்டீங்க. கரூர் திருச்சி பைபாஸ் சாலையில நின்னீங்களா, இல்ல திருச்சி ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணீங்களா? எங்க வெயிட் பண்ணீங்க நீங்க? இல்ல கரூர்ல ஏதாவது ரூம் போட்டு தங்குனீங்களா, இல்ல திருச்சியில ரூம் போட்டு தங்குனீங்களா? நீங்க உட்டம்பர் ஓட்டோங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நீங்க காத்துருக்கிறேன்னா அந்த செய்தியாளர்கள்ட்ட நான் காத்துட்டு இருக்கேன், நான் போகல, ஊரை விட்டு போகல, நான் நிக்கிறேன், நான் உங்கள்கிட்ட உங்க கேள்விகள் கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது, இப்படியே கூட கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்காதீங்க, நான் மக்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையிலே பரவாயில்லப்பா, விஜயும் ஒரு அரசியலுக்கு தகுதியானவர் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்திருக்கும். எந்தவித தகுதி எனக்கு கிடையாது. இந்த கோர்ட் கேட ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல, உனக்கு தலைமைத்துவ பண்புங்கிறது என்ன இருக்கு? ஆர் யூ லீடர்? இந்த கட்சியோடைய தலைவர் நீங்க, உங்களுக்கு குறைந்தபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நீங்க நிறைய வந்து நெறிமுறைகள் போட்ட கண்டிஷன்ஸ் போட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு போனீங்கல்ல, அப்பயே என்ன கேட்டுச்சு? நீங்க கட்சியோட தலைவராக நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஏற்பட்ட சேதாரங்களுக்கு உங்கள்ட்ட தான் நாங்கள் வசூலிப்போம், இதெல்லாம் கோர்ட் சொன்னாங்கல்ல. ஏதாவது ஒரு நிபந்தனைகளை நீங்க வந்து மதிச்சிங்களா? எந்த நிபந்தனைகளையும் மதிக்க மாட்டேன், ஆனா நான் என்ன சொல்லுவேன், காவல்துறை எங்களை காப்பாற்று. எப்படி காப்பாற்றுவாங்க? நீ நிபந்தனைகளை மதிக்க மாட்டேன், நான் ரோட் ஷோ வருவேன், நான் மக்களை கூட வைப்பேன், வேணும்னே வந்து நான் வெயிட் பண்ண வைப்பேன், நான் அந்த பாயிண்ட்டுக்கு வராமல் லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் உட்காந்து ஏதாவது பண்ணுவேன். அதற்கு பிறகு மக்கள் ஃபுல்லாக கூட்டம் ஏறினதுக்கு பிறகு அந்த மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, நான் மேலே நின்று வேடிக்கை பார்த்து பேசிட்டு இருப்பேன். ஒரு குழந்தை காணா போச்சுன்னு ஒருத்தர் பதறிட்டு வந்தாலும், குழந்தை தானே காணா போச்சு, நான் ரொம்ப சாதாரணமாக அதை ஹேண்டில் பண்ணுவேன். ஒருத்தர் வந்து என் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தூக்கி போட்டார்னா அதை சதி கோட்பாடாக மாற்றுவேன். என்னதான் நீங்க பண்ணல? கத்தி எடுத்துட்டு வந்தாங்க, அவங்க மனைவி வந்து குண்டு போட்டாங்க. இந்த சதி கோட்பாடெல்லாம் கோர்ட்டை சொல்லியிருக்கணும்ல சார், செந்தில் பாலாஜி வேணும் பிளான் பண்ணி பண்ணார் சார், தமிழ்நாடு அரசாங்கம் வேணும் பிளான் பண்ணி, ஒன்றும் சொல்லிருக்கலாம்ல. ஆனால் நீங்கள் சொன்னது என்ன? எல்லாத்தையும் காரணம் மாடு செயலர் அரெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன ரிலீஸ் பண்ணுங்க, என்ன விட்டுருங்க, நான் எந்த தப்பும் பண்ணுங்க. இன்னொரு வீர சூரர் ஒருத்தர் ஜென்சி மாதிரி புரட்சி வெடிக்க வேண்டும், அந்த புரட்சி வெடிக்கிறதுக்கு உன் ட்வீட்டையே ஒன்றால் 2 நிமிஷம் வச்சுக்க முடியல, எடுத்துட்டு ஓடுற. நீ ஒரு பெரிய வீரனா? நீ மக்களுக்காக நான் பேசுகிறேன், என்ன மக்களுக்காக நீ பேசுற? இன்னைக்கு வரைக்கும் நீ மக்களுக்காக நீங்களா என்ன செஞ்சீங்க? எங்கேயாவது பதவி கிடைக்குமான்னு சொல்லி ஓடி ஓடி வர்றீங்க. அதை தாண்டி உங்களுக்கு என்ன அரசியல் இருக்கு உங்கள்கிட்டலாம்? அவரையுமே வந்துட்டு கைது செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அதாவது ஜட்ஜ் வந்துட்டு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருந்தாரு. ஏன் அவர் மீதான ஒரு நடவடிக்கை எடுக்காம அரசாங்கம்? அதாவது இதை வந்து
அரசாங்கமாகவும் திமுக அரசாகவும் ஹேண்டில் பண்ற விதம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க சட்ட ரீதியாக கோர்ட் என்ன சொன்னது எல்லாமே கரெக்ட் நான் சொல்லுவேன். ஆமா, விஜயை கூட கைது பண்ணிருக்கணும், ஜான் ஆரோக்கியசாமி கைது பண்ணிருக்கணும். நான் என்ன கோர்ட் சொல்லாத ஒன்றை சேர்த்து சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமி கைது பண்ணிருக்கணும். அவர் வந்து அக்யூஸ்ட் தான், அவர் தான் முக்கியமான அக்யூஸ்ட். இது எல்லாமே பண்ணிருக்கணும். ஆனா கவர்மெண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, ஏன்னா அன்னைக்கு 27ஆம் தேதி சம்பவம் நடந்த பிறகு சில கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் வருது, சில பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க, சில பேர் இன்னைக்கு வரைக்கும் பேசும்போது விஜய்க்கு இதனால எந்த விதத்திலையும் ஆதரவு குறையல, பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்கள் கூட விஜய் இதற்கு காரணம் இல்லைங்கிறாங்க. நீ பல பேர் போறாங்க, பேட்டியெல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மாறிட்டு இருக்க பாக்குறேன். அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன், சார் விஜய் என்ன தப்பு செஞ்சாருங்க, கவர்மெண்ட் ஒன்றும் தப்பு செய்யலைங்க, நாங்க போயிருக்க கூடாது, நாங்க போனது தப்பு, என் குழந்தை கூட்டிட்டு நான் போனது தப்பு, என்னுடைய மனைவி போனது தப்பு, என் பையன் போனது தப்பு, போய் மாட்டிக்கிட்டாங்க, விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற நிலையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு விஜய் மேல பெருசா. அப்போ ஒரு திமுகவாக ஒரு அரசியல் கட்சியாக யோசிக்கும் போது என்ன யோசிக்கிறாங்க, இப்ப இந்த நேரத்துல விஜய் மேலேயோ புஷி ஆனந்த் மேலேயோ ஆதரவு மேலே கை வச்சா இது பேக்ஃபேர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது வேற மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், மக்கள்கிட்ட சிம்பத்தி வேவா மாறுமே தவிர இது அவங்களுக்கு புரிந்து கொள்ள. ஏன்னா இதுல ஒரு சிக்கல் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ விஜய் பேசும்போது கூட எங்கேயுமே நடக்காத ஒன்று கரூரில் நடக்குது அப்படின்னு ஏன் சொல்லாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு பொது புத்தியில செந்தில் பாலாஜி வந்து ஒரு இந்த சினிமால வந்து ஒரு வில்லன் மாதிரியான ஒரு இருக்கு. செந்தில் பாலாஜி பெரிய ஹீரோ, நீங்க வந்து கரூர்ல பெரிய ஹீரோ, அவர் வந்து மக்களுக்கு நிறைய பண்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த கட்சி மாறினாலும் அவர் ஜெயிச்சுட்டு தான் இருக்காரு, அதெல்லாம் அவருக்கு எல்லாமே யுக்திகள் எல்லாமே தெரியும். ஆனா ஒரு பொது பார்வையில் அவர் வந்து இந்த ஊழல் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டவரா இருக்காரு, அவர் வந்து அமைச்சராக இருந்து அந்த மாதிரி இருக்கு. அப்படிங்கும் போது இந்த வில்லன் மேல நீங்க எதை ஏத்தி விட்டாலும் அது செல்லுபடி ஆகுது. திமுக பிடிக்காத செட் பண்ண நரேட்டிவ் வந்துட்டு கிரவுண்ட்ல போயிட்டு ஆகுது. அப்போ வந்து செந்தில் பாலாஜி தானே. அப்போ கவர்மெண்ட் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம விஜய் மேலேயோ புஷி ஆனந்த் மேலேயோ நம்ம கை வச்சோம்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது இந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும், சிம்பத்தி ஏற்படுத்தும். நான் பெயிலுக்கு போறேன், என்ன பெயில மறுக்கிறாங்க, என்னென்னமோ கதைகள். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத போதே சதிக்கோட்பாடு நிறைய உருவாக்குற ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ற ரொம்ப ஒரு ஜோம்பி கூட்டம் இது. இந்த ஜோம்பி கூட்டத்தை நீங்க எப்படி இது ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ அதனால கவர்மெண்ட் அரசாங்கம் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நம்ம போகட்டும், கோர்ட்டு ஃபுல்லா 8 வழக்குகள் நடக்குது, எல்லா வழக்குகளையும் அவங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்லணுமோ சொல்லட்டும். ஒரு அருணா ஜெகதீசன் ஆணையம் போட்டிருக்கோம், அவங்க பரிந்துரைகளை கொடுக்கட்டும். ஒரு எஸ்ஐடி கோர்ட்டே வந்து மானிட்டர் பண்றதுக்கு எஸ்ஐடி ஒன்று அமைச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் வரட்டும், இதெல்லாம் வந்த பிறகு இந்த வழக்கை நாம் எடுத்துக்கொள்ளலாம், நிதானமா கையாளலாம். மக்கள் மத்தியில் இன்னைக்கு நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை 4வது நாள் 5வது நாள் புஷி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த என்ன இருக்கும், புஷி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணது சரியா தவறா, அவர் ஏன் கைது செய்தார்கள், இப்படி போறதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன பேச்சுக்கு புஷி ஆனந்த் தலைமறை ஆகிட்டார், ஏன் புஷி ஆனந்த் இன்னும் தலைமறைவாக இருக்கின்றார், இதானே பேசு பொருளா இருக்கு. 10 நாட்களாக ஏன் ஒரு கட்சி வரலாறு செய்யாத ஒரு ஆள் வந்துட்டு ஏன் தலைமறைவாகணும், ஏன் ஒட்டுமொத்த கட்சியும் தலைமறைவா ஏன் ஓடுறாங்க, ஏன் ஓடி ஒளிகிறாங்க, விஜய் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வீட்டோடு வெளியே வர மாட்டேங்கிறாரு. நாங்க வந்து அது டெய்லி கதைகள், விஜயே தன்னுடைய கட்சியை கையில் எடுக்க போகின்றார். இல்ல அதுதான், இதுவே ஒரு மாதிரியான ஸ்டேட்மெண்டா இருக்குல்ல. நான் அதுக்கு தான் முதலே கேட்டேன், அப்பா அம்மா உதாரணம் அதுக்கு தான் கொடுத்தேன். என்னன்னாக்கா, அப்பா அம்மா சொல்றாங்க, இல்ல தன் குடும்பத்திற்கு யார் சொன்னாலும் அதை தாண்டி பொதுநலை சிந்தனையோட இயங்கினாதான் ஒரு தலைவரா இருக்க முடியும். பொதுநல நீங்க சுயபுத்தியா இல்லாதவனுக்கு எப்படிங்க பொதுநல? அதுதான் அந்த புள்ளியில தான் கேட்கறது. நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்துட்டு இந்த அரசியல் களத்துக்குள்ள வர்றதே அது தேவையா தேவையில்லையாங்கிற விவாதம் போயிட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு எலெக்ஷனை மட்டுமே அணுகிற ஒரு ஆட்களா இருந்தாங்க. ஒரு கட்சியே இயக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு இந்திய வரலாற்றுல இதான் முதல் முறையா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்துட்டு ஒரு கட்சியை இயக்குறது. அதாவதுங்க, இன்னைக்கு எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா கலைஞர் ஸ்ட்ராட்டஜி தான் வச்சிருந்தாரா, கலைஞர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைக்கல. நீ கலைஞர் இருக்கும் போது பிகே வேற வந்திருந்தா, தம்பி நீ கிளம்பு, எனக்கு தெரியாத அரசியல் உனக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பாரு. நீ ஜெயலலிதா அவர்களும் எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைக்கல, இல்ல அவருக்கு முன்னாடி எந்த தலைவரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைக்கல. அவருக்கு அப்புறம் காலம் மாற மாற என்ன நல்ல அரசியல் தலைவர்கள் நல்ல மக்கள்கிட்ட வந்து பிரபலமா இருக்கிறவங்களே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஏதோ புதுசா சொல்றாங்க போல இருக்கு. ஆனா நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜெயிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் எந்த கட்சி இயல்பாக ஜெயிக்குமோ அந்த கட்சிக்கு தான் வேலை செய்யறாங்க. புதிதான கட்சிகளுக்கு போய் யாரும் வேலை செய்யல. ஓகே, நான் வந்து உங்களை நீ ரொம்ப ஒண்ணுமே இல்லை, இப்ப நான் நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன், நாளைக்கு நான் பிகேட்ட வரணும், ஏதோ ஒரு சோர்ஸ்ல ஒரு 300 கோடி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு ஜெயிக்க வச்சிருவார் அவரு, அவனுக்குலாம் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி போயிடுவார். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறதுலே மாற்றுக்கிறதுக்கு. ஆனால் அதில் ஒன்று, நீங்கள் வந்து திமுகக்கு வேலை செய்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்டோ அதிமுக வேலை செய்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்டோ அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயோ இல்லை வந்து நீங்கள் ராயப்பேட்டை ஆஃபீஸ்க்குள்ளேயோ உட்கார்ந்தாலும் வேலை செய்ய முடியவே முடியாது. கரெக்ட், உள்ளே என்ட்ரி கிடையாது. நீங்கள் இப்போ பிகே ஒர்க் பண்ணுறாரு, இல்லை சுனில் ஒர்க் பண்ணுறாரு, நான் அறிவாலயத்தில் வரேன்னா தயவுசெய்து வெளியே போயிடு, கிளம்பி போயிடுங்க. இது வேற அது வேற போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் அங்கே இருக்கா, உங்களுக்கு எதாவது பேசணுமா என்கிட்ட பேசுங்க. இந்த இடத்துல நம்ம காமனா மீட் பண்ணணுமா மீட் பண்ணலாம். இந்த ஆஃபீஸுக்குள்ள உங்களுக்கு வேலையே கிடையாது. அப்படிதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாங்க. ஆனா இந்த தமிழ் வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து கூப்பிட்டு ஒருத்தர, சார் எல்லாமே நீங்க தான், என்ன சார் பண்ணணும், முதல்ல கட்சியை பதிஞ்சு கொடுத்துருங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பதிஞ்சு கொடுத்துருங்க. சரி, அவருக்கு வந்து அறிவு இருக்கு, அறிவும் கிடையாது. இப்போ ஏதாவது பண்ணி யார்ட்டையாவது நீங்க உங்களுக்கு யாரெல்லாம் கான்டாக்ட் இருக்கோ அவங்கள்ட்ட பிடிச்சி பண்ணி கொடுங்க. அடுத்து என்ன சார் பண்ணணும், கொள்கைன்னு ஏதோ சொல்றாங்க, கொள்கையை எழுதி கொடுத்துருங்க. கொள்கை தலைவர்கள்னு சொல்றாங்க, அது யாருன்னு கொஞ்சம் ஆள் பிடிச்சி வச்சிருங்க. கொடியை டிசைன் பண்ணுவாங்க, கொடியை முடிச்சு விட்டுருங்க. அப்புறம் மாடு செயலர்கள் லிஸ்ட் எல்லாம் புஷி ஆனந்தோட பேசி யாரோட அந்தந்த பொறுப்புகள் நியமிக்கணுமோ நியமிச்சிருங்க.
ஒரு மாநாடு நடத்துறதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ நீங்க உங்களுக்கு தமிழே சரியா தெரியாது, அதனால யாரை ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அப்பப்போ பத்திரிகை அறிக்கைகள் கொடுக்கணும், அதுக்கு நிறைய ஆள் வச்சுக்கோங்க. அந்த ஆள் வச்செல்லாம் வச்சு நீங்க வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 15 கோடி 10 கோடி. ஓகே. வரலாற்றிலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஒட்டுமொத்த கட்சியுமே போய் அடமானம் வச்சது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். பேர் வச்சது முதற்கொண்டு. இதுக்கு என்ன சார் கட்சிக்கு ஒரு பேர் வச்சிருங்க. கட்சிக்கு பேர் வச்சதே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தாங்க. தமிழக வெற்றி கழகம் பேர் வைக்கிறது ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்க பொழுது நீங்க என்ன பண்ண முடியும்? எந்த செயல்பாட்டிலுமே ஒரு ஈடுபாடு கிடையாது. எதுலையுமே கிடையாதுங்க. நீங்க மேடையில் யார் சார் பொருளாளர் யார் போடணும், பொதுச் செயலாளர் யார் போடணும், தலைமை கழக செயலாளர் யார் போடணும், முசியானதுக்கு ஒரு செயல் இருந்திருக்கும். என் பினாமி ஒருத்தர் இருக்கான், அவனை ராஜசேகர், அவனை போடு, அவன் என் பினாமி, இந்த பக்கம் இன்னொரு பினாமி இருக்கு, அதை போடு. இது என்னன்னா, ஒரு பக்கம் கொள்கையற்ற கட்சின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்சியினுடைய இயங்கிலே அந்த தலைவரை மீறி இருக்குன்னா அது இன்னும் ஆபத்து இல்லையா? என்ன அதை சொல்றேன். அதனாலதான் நான் பல தடவை நான் இப்படி ஈஸியா புரியுறக்கா சொல்றேன். கட்சியோட தலைவர் விஜய் அல்ல, கட்சியோட தலைவர் ஜான் ஆரோக்கியசாமி நான் சொல்றேன். எல்லாமே அவர்தான், எல்லாமே ஏ டு இசட் அவர்தான். நீங்க ஜான் ஆரோக்கியசாமி பத்தி ஒரு ஆடியோ லீக் ஆனிச்சு, ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஒரு ஆடியோ லீக் ஆனிச்சு. அதுல விஜய் பத்தி ரொம்ப மோசமா, அவர் குடிகாரர்லாம் சொல்லி பேசுறாரு, எவ்வளவு மோசமா பேசுறாரு. நீங்க வேறொரு கட்சியில ஒரு கட்சி தலைவரை குறித்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறவர் இந்த மாதிரி பேசியிருந்தாருன்னா அவரோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அடுத்த நாள் இருந்திருக்க மாட்டார் இந்த இடத்துல. அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன் நான் சொல்றேன், ரொம்ப மோசமா சொல்றேன். ஆனா விஜய் பக்கத்துல என்ன பண்றது, அப்பயே ஐடியா அவர்தான் தான் கேட்டிருப்பாரு. ஜான் இந்த மாதிரி நீங்க பேசுறீங்களா ஜான், உங்களை என்ன ஜான் பண்றது, அவர்தான் தான் ஐடியா கேட்பாரு. அதுதான் விஜய். பக்கத்துல உட்காந்து கொஞ்சிட்டு இருக்காருங்க அவரு. ஏன்னா விஜய்க்கு அரசியலே தெரியாத காரணத்தினால் அவர் என்ன நினைக்கிறாரு, ஜான் வந்து ஒரு அரிஸ்டாட்டில், ஜான் வந்து ஒரு பெரிய கிரேக்க தத்துவ நிபுணர், அப்ப அவர் எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும் அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறார். இப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோம், நம்ம பத்திரிகையில இருந்து பேசுறதால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படிங்கறதால, அப்ப ஒரு நீதிபதி வந்துட்டு அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை மேற்கோள் காட்டி விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்ல, குறிப்பா அவர் எதை சொல்றாருனாக்கா, இந்த பிரச்சனையை தாண்டி இங்க களத்துல இருந்திருக்கணும், அந்த மீட்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் சொல்லக்கூடாது, நீதிபதி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முன்னெடுத்து வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுறாங்கல்ல, அது எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, இவங்க இந்த தற்குறிகளாக இருப்பவர்கள் கேட்டீங்கன்னா எல்லாத்திற்கும் நோக்கம், அதாவது இவனுங்க வாழ்ற உலகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொல்லிருக்கேன், எது நடந்தாலும் தங்களுக்கு எதிராகத்தான் நடக்கணும். அஜித்குமார் ரேஸ் போறாரா, அஜித்குமார் ஏன் ரேஸ் போறாரு தெரியுமா, எங்க தளபதி எதிர்த்தா ரேஸ் போறாரு அப்படிம்பாங்க. சூர்யா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் 15வது ஆண்டு விழா கொண்டாடுறாரா, சூர்யா ஏன் இப்பொழுது கொண்டாடுகிறார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கவர்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்களா, சிவகார்த்திகேயனை கூப்பிட்டது எங்கள் தலைவருக்கு எதிராகத்தான். இவங்க வாழ்ற உலகமே வேற மாதிரியான உலகம். அந்த உலகத்துக்குள்ள இவங்க வந்து விஜய் தான் பெரிய ஒரு அரசர், மற்றது எல்லாமே அடிமைகளாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு கோட்பாட்டில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. சோ நீங்க எந்த நீதிபதி எந்த கருத்து, நீங்க அருணா ஜெகதீசன் வந்து ஒரு ஸ்லைடு பார்த்தேன், அவங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியாது. விஜய் கையசைத்து கொண்டு போயிருந்தாலே கூட இவ்வளவு கூட்டரசல் ஏற்பட்டிருக்காதுன்னு ஒரு ஸ்லைடு பாலிமர்ல வருது. அது கீழே அவங்களை கெட்ட வார்த்தையில ஒருத்தன் பேசி திட்டி பேசுறான். அவனோட வாழ்க்கை என்ன ஆகும், அவங்க ரொம்ப சீரியஸா ஆக்ஷன் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம், அவன் வாழ்க்கை என்ன ஆகும், சின்ன பையனா தான் இருப்பான் அவன். இல்ல அந்த புள்ளியில தான் கேட்கிறேன் நான். இப்ப நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்புகள் இருக்கு இல்லையா, தீர்ப்புகள் குறித்து நம்ம விமர்சனங்கள் வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். அவருடைய கண்ணியம் குறித்து சில விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டி பேசுறதுங்கிறது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இப்ப அந்த மாதிரி சில வழக்குகளும் பதியப்பட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க அந்த நீதிபதி அவர்களுடைய திருமணத்திற்கு முதலமைச்சர் போறாரு, எடப்பாடி பழனிசாமி போறாரு, இன்பதுரை போயிருக்காரு, ஆளுநர் போயிருக்காரு, பாஜக சேர்ந்தவர் போயிருக்காரு. நீங்க பொதுவாகவே நம்ம நீதிபதிகள் அரசியல் கட்சிகளாக இருந்து எல்லாத்தையுமே பத்திரிகை கொடுப்பாங்க. இன்னும் சொல்லுவா அவங்க குடும்பம் ஒரு அரசியல் பின்னணியோட வர குடும்பமா இருக்கு. அதனால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சகஜமான சாதாரணமான விஷயம். அளவில் விஜயும் போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியல, வித்தியாசமான கும்பல் இது. அப்போ இதை வந்து ஒரு பெரிய ரகசியம் மாதிரி கண்டுபிடிச்சு இதனாலதான் அவர் அப்படி செஞ்சுட்டார், இதனாலதான் அவர் செஞ்சுட்டார். யாரா இருந்தாலும் நீங்க சொல்ற 8 வழக்குல ஏதாவது ஒரு வழக்கில் யாராவது விஜய் செம்ம சூப்பருங்க, அவர் பாருங்க கரெக்டா வந்து அந்த இடத்துல ஸ்டாம்பீட் ஆகக்கூடாதுன்னு கரெக்டா ஓடி வந்தது ரொம்ப நல்ல விஷயம், யாராவது ஜட்ஜ் சொல்லிருக்காங்களா? உங்களுடைய முன்ஜாமீன் வழக்கு ரத்தாகுது, 2 பேர் ஏன் உள்ள போடாம இருக்கீங்கன்னு அந்த வழக்கு ரத்தாகுது. நாமக்கல் மாவட்ட செயலர் ஏன் இன்னும் கைது பண்ணாம இருக்கீங்கிறது அந்த கேள்வி எல்லா வழக்கிலுமே சொல்றேன். மற்றதுலையும் வந்து நாங்க நோட்டீஸ் கொடுக்குறோம், நீங்க பதில் சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர எந்த ஒரு நீதிபதியாவது இவர் கடுமையாக சில பார்வைகளை வச்சிருக்கிறாரு, இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பாங்க. இந்த நீதிபதிகள் எல்லாமே நம்ம முதல் நாளே ஆனா அந்த வழக்குடைய சாராம்சத்தையும் நம்ம எடுத்துக்கணும்ல. அது வழக்கு எதுக்காக போடப்படுதுனாக்கா வழிகாட்டு நெறிமுறைகள் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அவருக்கு. இல்ல ஆமா, வழிகாட்டு நெறிமுறைகள் நீங்க வந்து வகுக்கணும். ஏன்னா அந்த மனுதாரர் என்ன சொல்றாரு, விஜய்னாலதான் 41 உயிர் போயிருச்சு. அவர் சொல்ற ஸ்பெசிபிக்கா, அவர் வந்து எதுவுமே சொல்லாம பொதுவாலாம் சொல்ல, விஜய்னாலதான் 41 உயிர் போயிருச்சு. அப்ப இதற்கு ஒரு தீர்வாக நீங்க என்ன செய்யணும், SOP ஒண்ணு கொண்டு வரணும். அதற்கு நீங்க டிஜிபிக்கு நான் மனு பண்ணிட்டேன், நீங்க வந்து நீங்க என்ன டைரக்ஷன் கொடுக்கணுமா கொடுங்க அப்படி சொல்றதுனாலதான் அவர் விஜய்ங்கிற வழக்கு வருகின்ற காரணத்தினால இதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் போக்கிட்டார். அதுல பேசும்பொழுது அவன் தொடர்ச்சியா பார்க்க, அவரும் ஒரு காமன் மேனா பாக்குறாரு இல்லையா,
எவ்வளவு மோசமாக ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காங்க ஒரு கும்பல். தொடர்ச்சியா நானும் பார்த்துட்டு இருக்கேன். திருச்சியில பாக்குறேன், அரியலூர்ல பாக்குறேன், எல்லாரும் தொலைக்காட்சியில பார்க்கும்போது இவ்வளவு வேதனையா இருக்கு. இவ்வளவு ஒரு இளைஞர் கூட்டத்தை இப்படி நாசம் பண்ணி சாகடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த கருத்துக்களை ஒரு நீதி அரசராக அவர் சொல்லி இருக்கத்தான் வேண்டும். நீங்க அவர் மட்டும் இல்ல, யாராக இருந்தாலும் சொல்வார்கள். இவர் முதல்ல சொல்லிட்டாரு, மற்ற நீதிபதிகள் அடுத்தடுத்து சொல்ல போறாங்க. மதுரையில சொல்ல போறாங்க. ஒவ்வொரு வழக்கிலையும் இது போன்ற விஷயங்கள் வெளியே வரப்போகின்றன. அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்லும், அசரகர் தலைவரான SIT சொல்லும், எல்லோருமே சொல்வார்கள். நீங்க எத்தனை ஆணையங்கள்ட்ட போய் நீங்க முறைகேட்டுகள் தேசிய ஆணையம் பாஜக தவிர யார்கிட்ட போனீங்கனாலும் இது எல்லா உண்மைகளையும் அவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். நீங்க இன்னொன்னு, நீங்க இந்த சதி கோட்பாடெல்லாம் போய் நீதிமன்றத்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க இந்த வழக்கில் சார் நான் இம்ப்ளீட் ஆகணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு வர்றதுக்கான காரணம் வந்துட்டு முற்றிலுமா எல்லா விஷயத்திலுமே முதிர்ச்சியற்ற தன்மை இருக்கு. ஏன்னா இப்ப நீதிபதிகள் வந்து ஆளும் அரசு குறித்து கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. எதிர்கட்சி சில வழக்குகள் போட போகும்போது எங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க, நீங்க பண்றதுலாம் ரொம்ப சிறுபுலித்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. அப்ப இவங்களையே அந்த எதையுமே வந்துட்டு ஒரு ஆக்கப்பூர்வமா எடுத்து நகரக்கூடிய அந்த பக்குவமே இல்லைன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா கிடையாதுங்க. நீங்க அவங்க அதான் சொல்றேன் இல்லையா, இன்னுமே அவங்க எல்லா விஷயத்தையும் ஒரு ஃபேன் ஃபைட் மோட்ல தான் பாக்குறாங்க. அதுதான் யாரா இருந்தாலும் எங்க அண்ணனுக்கு எதிராக பேசக்கூடாது, அவ்வளவுதான். அவங்களோட பார்வை எப்படி தெரியுமா, செந்தில்நாதன் அவருங்கிற நீதி அரசர் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அஜித், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவங்களோட தற்குறிகளோட அறிவு அவ்வளவுதான். அதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியாது. நீங்க இப்ப நாளைக்கு ஒரு நீதிபதி வேற அருணா ஜெகதீசன் நாணயமா, அவர் வந்து சிவகார்த்திகேயன், அவ்வளவுதான் அவங்களோட அறிவு. இதை தாண்டி அவரால் சிந்திக்கவே முடியாது. ஏன்னா இந்த கூட்டத்தை விஜய் அப்படிதான் வளர்க்கணும்னு பாக்குறாரு. அந்த கூட்டம் அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கு. ஓகே, இதை ஒரு அந்த மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய ரசிகர்கள் பேசுறாங்க அப்படின்னா ஓகே, பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்களை என்டார்ஸ் பண்றது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த கட்சியில வந்து அதான் சொல்றேன், அரசியல் அறிவோட யார் இருக்கா? யாருமே இல்ல. யாருமே இல்ல. யாராவது இருந்தா அந்த கட்சியில பொறுப்புல முக்கிய பொறுப்புல ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கு. நீங்க எனக்கு தெரிஞ்ச இணையத்துல அரசியல் அறிவோட ஒரு சில பசங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. அவன் நியாயமான ஒரு கருத்து சொல்ல போனா, நீ தற்குறி, நீ விலை போய்யா, நீ யாரான்னு சொல்லி அவனை விரட்டி விட்டாங்க. இது பண்றாங்க. இதான் பாவம் அந்த பையன். நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப ஓரளவுக்கு நீங்க அறிவை காமிச்சிட்டீங்கனாலே நீ வேலை போயிட்ட, நீ திமுக கிட்ட வேலை போயிட்டியா, நீ போய் செக் கொடுத்தீங்கன்னா அந்த விக்டிம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க என்னைக்கு பேங்க்ல போட்டாங்கன்னு அவங்க பிரச்சனை. நான் 2ஆம் தேதி போடுறேன், 3ஆம் தேதி போடுறேன், எப்ப பேங்க் தரது நான் போட்டுக்கிறேன், நீ காசு கொடுத்தீங்க, அதோட உன்னோட போர்ஷன் முடிஞ்சிச்சு. இதுல உனக்குன்னு ஆயுத போய் சரசி பூஜை என்ன வந்து அக்கௌண்ட்ல பணம் இல்லையா? அடுத்து NEFT பண்ணீங்கன்னா அது பாட்டு தானே போகுது. RTGS பண்ணீங்கன்னா, IMPS பண்ணீங்கன்னா உடனடியாக போகிறது. இதுக்கு ஒரு ரைட்டப் எழுதிட்டு இருக்கான் ஒருத்தர் அண்ணன். அதே மாதிரி விக்டிம்ஸ் எல்லாம் கூடிய விரைவில் அவர் சேராக சந்திக்க போகின்றார். வீடியோ காலில் பேசலாமா என்று சந்திக்கிறார். இதோட ஒரு கொடுமை சொல்றேன் கேளுங்க. நேத்து வந்து ஜான் கொடுத்த ஐடியா என்பது, நம்ம வந்து பனையூருக்கு கூப்பிட்டு 41 பேரை பார்த்துடலாம் சார் அப்படிங்கிறான். வழக்கமா இது எவ்வளவு கேவலம். நீங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாத ஆட்கள்லாம் அங்க போய் அவங்களோட குறைகளை கேட்டு அவங்களோட கூட உட்கார்ந்து அழுது நீங்க வந்து என்னமா ஆச்சுன்னு சொல்லி பேட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஒரு பக்கம் எல்லா அரசியல் தலைவர்களும் போறாங்க, அவங்க ஆறுதலா இருக்கிறாங்க. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து இன்னைக்கு கண்டன ஒரு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு வச்சிருக்காரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் அவங்களாம் பனையூருக்கு வர வச்சு பார்க்கலான்ட்டு ஒரு முட்டாள் ஐடியா கொடுக்குறான். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு செய்தி ஊடகத்துல ஒரு கார்டு போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் கரூர் ஸ்டாம்பேடு நடந்த பிறகு அந்த பகுதிக்கு போயிட்டு நேரா பார்வையிட்ட தலைவர்கள் சொல்லிட்டு லிஸ்ட் போட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன இப்ப பர்பஸ்ஃபுல்லா போறாங்களா அப்படின்னு தோணுச்சு. ஆனா கடைசியில என்னன்னாக்கா போடுறதுல என்ன அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. உண்மைதானுங்க. நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, விஜய் வந்து அயோக்கியத்தனமா போகாம இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நீங்க போனவங்களை ரெகனைஸ் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அங்க போயிருக்காங்க. எல்லாருமே போயிட்டாங்க. நேற்று கமல் போயிட்டாரு. கமல் கடைசியா நேரத்தில் கமல் அவர்கள் போனார். எல்லாருமே போகாத நபர்கள் யார்? அவர் அங்கே கூட மெச்சூரோட தான் பேசுறாரு. கமல் என்ன சொல்றாரு, காலம் கடந்து அட்வைஸ் பண்ணி என்ன ஆக போகுது, இனிமேலாதான் அவர் திருந்தணும், அதான் நான் எதிர்பார்க்கிறோம். நீங்க என்கிட்ட கேட்ட கேள்விகள் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் கேட்காம இருக்கீங்க? அவர் கேட்டாலும் அவர் ஆன்சர் பண்ண போறாரு. அவர் தெரிச்சு தான் ஓட போறாரு. பட் எல்லோருமே போறாங்க, எல்லாருமே களத்துல நிக்கிறாங்க. இந்த மக்களோட துயர் துடைக்கிறோன்னு போறாங்க, அந்த சம்பவ இடத்துக்கு போறாங்க, விக்டிம்ஸோட வீட்டுக்கு போறாங்க, அவங்கள்ட்ட கண்ணீர் கதைகள்லாம் கேட்டுட்டு வர்றாங்க. ஆனா எதுவுமே செய்யாத ஒரே ஒரு நபராக விஜய் மட்டும் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனா விஜய் என்ன செய்யறாரு, ஆயுத பூஜை கொண்டாடுறாரு. இந்த வண்டிக்கு ஒரு நாள் பூஜையை போடுங்கப்பா, இந்த மாவட்டங்கள்லாம் ஆயுத பூஜை கொண்டாடுங்க, சரஸ்வதி பூஜை கொண்டாடுங்க. என்ன சொல்றேன், ஒரு ஒட்டுமொத்த கட்சி, அதனால தான் சொல்றேன், ஒட்டுமொத்த கட்சிக்கு மனிதாபிமானமே கிடையாது. நீ 41 உயிர்கள் நம்மளால போயிருக்குன்னு உணர்ந்துருந்தானா, நான் இன்னைக்குமே சொல்றேன், நீங்க யாரெல்லாம் வந்து அந்த கட்சிக்காக முட்டு கொடுத்துருக்காங்களோ அவங்கள கொஞ்சம் பேர் ராஜினாமா மட்டும் போயிருப்பாங்க. வேணாம், இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கட்சியில் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வெளியே போயிடணும், ஒன்று போயிருக்கணும். அது போகாம இன்னுமே இல்லை, அட்லீஸ்ட் அமைதியாக தான் இருக்கணும். நான் இன்னுமே முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் மனித பிறவிகளே அல்ல. ஆக்சுவலா இந்த விடயம் குறித்து நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் இல்லையா, ஒரு வீடியோ வெளியிட்டப்ப நம்ம பேசியிருந்தோம், இந்த மாதிரியான வீடியோ விட்டுருக்க கூடாது, வீடியோக்கு முன்னாடி பேசணும், வீடியோக்கு முன்னாடி பேசணும். அந்த வீடியோ வெளிவந்ததுக்கு அப்புறமும் கூட நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. இப்போ என்னன்னாக்கா, அந்த வீடியோவில் பேசும்போது அவர் எந்த இடத்துலையுமே வந்துட்டு இது விபத்து அப்படிங்கிற ஒரு புரிதலில் அந்த வீடியோவை அணுகவே இல்லை.
வேறு மாதிரியா அணுகியிருந்தார் அந்த வீடியோ, நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆமா. ஆனா இந்த வழக்கு வந்துட்டு நீதிமன்றத்துக்கு போன உடனே இப்ப தாவேகாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் வந்துட்டு முன்ஜாமீன் கேட்டு போறாரு. அந்த வழக்குகளை போயிட்டு வாதாடுகிற பொழுது இது ஒரு விபத்து தான், இதுக்கு எப்படி நாங்க பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நகர்றாங்க இல்லையா? அப்ப இந்த நகைமுறை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதாங்க, அவங்க ஊரை ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. பொதுமக்களை ஏமாத்திர முடியும். இன்டர்நெட்ல எல்லாருமே அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா எல்லாருமே வந்து தற்குறிகள், எல்லாருமே அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி எல்லாமே தற்குறிகளா இருப்பாங்க. யாரும் சுயபுத்தியை பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க வந்து ஸ்டாம்பிங் நடந்த 2வது மணி நேரத்துல வி ஸ்டாண்ட் ஃபார் விஜய்ன்னு சொன்னா அதை கொஞ்சம் கூட வந்து கூச்சம் இல்லாம போடக்கூடிய தற்குறிகள் நினைச்சிட்டாங்க. பொதுமக்கள் அப்படி கிடையாது. உங்களுடைய உலகத்தை தாண்டி உண்மையான உலகம்னு ஒண்ணு இருக்கு. லிட்டரலா ஒரு உண்மையான உலகம் இருக்கு. நீங்க வாழ்ற உலகம் இல்லாமல் வேற ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகம் கண்டிப்பாக கேள்வி கேட்கும். ஏப்பா நீ தானே சொன்ன கத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொன்ன, நீ வந்து குண்டு போட்டாங்கன்னு சொன்ன, பாட்டில் எடுத்து அடிச்சாங்க, செருப்பு எடுத்து அடிச்சாங்க, நீ தானே எல்லா கதைகளும் சொன்ன, கரூர்ல மட்டும் ஏன் நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல. அப்போ வந்து அதே விஷயத்துல கொஞ்சம் லைட்டா கூட சொல்லிக்கலாம். எங்களுக்கு சந்தேகமா இருக்குங்க, வேற ஒரு கட்சி பண்ணிருப்பாங்க, சில சந்தேகமா இருக்குன்னு கூட நீ சொல்லாம அதை கூச்சமே படாம ஏன்பா விபத்துன்னு போய் சொல்ற? அப்ப அந்த விபத்துனா அப்ப விபத்துக்கு காரணமானவர்கள் யாருன்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்ப கோர்ட் கேட்கலாம், விபத்து ஓகே, விபத்தை யார் ஏற்படுத்தியது? தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தினார்களா அல்லது நீங்கள் ஏற்படுத்தினீர்களா? விபத்திற்கான ஆரம்ப புள்ளி எது? அவர் காலதாமதமாக வந்ததா இல்ல என்னங்கிறத கேள்விகளை கேட்பாங்க இல்லையா? அப்ப அதையும் நீங்க சேர்த்து பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால தானே கோர்ட் ரிஜெக்ட் பண்ணுது. நீங்க அங்க நீங்க வந்து இங்க எல்லா கதைகளும் சொல்லலாங்க. நீங்க வந்து இணையத்துல என்ன வேணாலும் சொல்லலாம். அப்ப நாங்க வந்துட்டு நீதிமன்றத்துல ஒரு மாதிரியான விஷயங்களை முன்வைப்போம், மக்கள் மன்றத்துல ஒரு மாதிரி. ஏன்னா மக்கள் மன்றத்துல நீங்க எவிடன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கதைகளை சொல்லிட்டு நீங்க கடந்து போயிடலாம். யாரை கமெண்ட் போட்டா அது கமெண்ட் நீங்க வந்து பதில் பேச ப்ளேம் வந்துட்டு வேற மேல அங்க எவிடன்ஸ் கேட்பாங்கல்ல. ஓகே, கத்தி எடுத்து குத்துனாங்களாப்பா, உங்க கூட்டத்துக்கு எவ்வளவு 27,000 பேர் வந்தாங்களா, எத்தனை போன்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு சொல்லுங்க. குண்டு போட்டாங்களா, எத்தனை போன்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு போன்ஸ்ல ரெக்கார்ட் ஆனதெல்லாம் என்ன, இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, தங்களோட சொந்த கட்சிக்காரங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒருத்தர் சிபிஆர் கொடுத்துட்டே இருக்கான், அண்ணா 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 காப்பாத்தலான்னு கதறான், அவனை தூக்கிட்டு ஓடுறான், குழந்தையை தூக்கிட்டு ஓடுறாங்க, அண்ணா ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்றான், பஸ்ட் ஹோகையா சார் அப்படின்னு அந்த இவர் கத்துறாரு. இதுதான் ரெக்கார்ட் ஆயிருக்கே தவிர நீங்க சொன்ன கோர்ட் சதியில ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கா? ஆமா, திமுக துண்டு போட்டு ஒருத்தர் வேணும் எடுத்து அடிச்சாரு, விஜய் பார்த்து கத்துனாரு, அவங்களால அந்த கூட்டத்துல போய் செய்ய முடியுமா? நீங்க 27,000 பேர் நிக்கிற கூட்டத்துல ஒரு 100 பேர் திமுக உள்ள பூந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சினிமா மாதிரி பூந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது செய்ய முடியுமா? இவங்களை எதிர்த்து பண்ண முடியுமா? யாரா நீங்க சொந்த கட்சிக்காரனே ஒருத்தர் அடிக்கிறான். நீங்க நாமக்கல்ல வந்து ஒரு கிரௌடு பாக்குறோம், சொந்த கட்சிக்காரனை பொறுத்து 2 பேர் போட்டு அடிச்சுட்டு நடக்கிறாங்க, தள்ளுறா அடிக்கிறான். அப்படி இருக்கிற கூட்டத்துல திமுகவோல மற்ற கட்சிகளை பூந்து என்ன பண்ணிட முடியும்? அப்ப இது எல்லாமே அந்த இடத்துல உடஞ்சிருது. இன்னொன்னு ரொம்ப முக்கியமாக, விஜய் உடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த வண்டியில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கொடுத்த உடனே இன்னும் மோசமான உண்மைகள் எல்லாம் வெளிவரும். அப்ப விஜய் என்ன பண்ணுவாரு? என்ன முதல்வரை மார்பிங் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாரா? என்ன பண்ணுவாரு? இதெல்லாம் அவர் உண்மையிலேயே 10 நிமிடம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏன் வந்து லைட் ஆஃப் பண்ணாங்க? ஏன் வந்து 4 மணிக்கு வந்த பாயிண்ட்ல நகராம ஏன் அந்த வண்டி நின்றுட்டே இருந்துச்சு? அப்ப என்ன பேசுனாங்க? ஜான் வந்து கூட்டம் ஏறட்டும் சார், இவன் செத்தா சாகுறாங்க சார் சொல்லி சொன்னாரா இல்லையா? ஆதவர்ஜுனா என்ன பேசினாரு? புஷியானந்த் ஓடி வந்து என்ன சொன்னாரு? போன்ற எல்லா உண்மைகளும் வெளியே வரல. போன்ல பேசின எல்லாம் ரெக்கார்ட் வந்துச்சுன்னா எல்லாமே உண்மை வரும். என்ன பேசுறாங்க கான்வர்சேஷன் எல்லாமே. அப்ப எந்த நேரத்துல ஜான் ஸ்கிரிப்ட்ல சார் போலீஸ்க்கு நன்றி சொல்லுங்க சார், இந்த மாதிரி ஒன்று ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பார்ல. அப்ப அந்த உண்மைகள்லாம் வரும்போது இன்னும் கிளியராக இன்னும் நம்ம அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு, நம்ம அண்ணனுக்கு இனிமேல் முட்டு கொடுத்துட்டோம். ஏன்னா இப்போ முட்டு கொடுத்தல ஒரு குரூப் இப்போ கொஞ்சம் அந்த வீடியோ பார்த்த பிறகு இவ்வளவு மோசமானவனா நீ, உனக்குலாம் நான் ஃபேனா இருந்தேனடா, நான் வெக்கப்படுறேன்டான்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அதுதான். ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து இது இவருமே அந்த மாதிரி சொல்றாரு. என்னன்னாக்கா கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது, அது சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்டா நம்ம கடந்து போக முடியாது. அதற்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நீங்க மதியழகன் மாடச்செலர் சொன்னீங்க இல்லையா, அவருடைய மனைவி வந்துட்டு கற்பனைக்கு ஒவ்வாத விஷயங்கள்லாம் அடுக்குறாங்க, அதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படியான ஒரு அணுகுமுறைங்கிறது வந்துட்டு என்ன விதைக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லங்க, அதாவது எல்லாமே சதி திட்டம் தீட்டி இதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிறத அவன் நம்ப வைக்க முடியும். நம்ம தற்கொலைகள்ட்ட நம்ப வைக்க முடியும். தற்கொலைகள் நம்பலாம். தற்கொலையா இருந்து வெளியே வர்றான்ல ஒருத்தர், தெளிஞ்சு வெளியே வர்றான்ல, ஐயோ இல்ல இவன் சொல்றது எல்லாமே போய், விஜயே ஒரு நாடகக்காரன், விஜயே ஒரு ஸ்கேம், விஜயே ஒரு டிசாஸ்டர்னு யோசிக்கிறாங்க இல்லையா, மேன்மேட் டிசாஸ்டர் பண்ணிருக்காருன்னு யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. காயம்பட்ட ஒருத்தரை கூட அப்படியாக உள்ள வந்து கலவரம் பண்ணியிருந்தாங்கனாக்கா, கத்தியால கிழிச்சிருந்தாங்கனாக்கா யாருமே அட்மிட் ஆகலங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ரெண்டாவது, ஒருத்தர் கூட என் மீடியா முன்னாடி வந்து பேசல, யாரோ வந்து பேசுறீங்க, அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க வந்து பேசுறதா சொல்றேன். நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து இந்த சதிகள் எல்லாம் நடந்திருக்குன்னா, நீங்க உங்க செய்தி தொடர்பாளர்களா இருக்கின்ற, உங்களோட கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கின்ற, உங்களோட கொள்கை பரப்பு துணை செயலாளர் இருக்கின்ற, எல்லாத்தையும் களத்துல இறக்கி விட்டு, இன்னும் பேச்சாளர்களா இருக்கின்ற ஒரு 20 பேர் களத்துல இறக்கி எல்லா யூடியூப் சேனலுக்கு போக சொல்லுங்க. சார் என்ன நடந்துச்சு நான் கிளியரா சொல்றேன் சார். 7 மணிக்கு எங்க தலைவர் உள்ள வந்தார் சார், 7:10 ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு வர்றார் சார், 7:15 ஒருத்தர் வந்து பாட்டில் எடுத்து எங்க தலைவர் மேல வீசினார் சார், 7:20 ஒருத்தர் செருப்படுத்தி வீசினார் சார். இதெல்லாம் நடந்தது சார், இதுதான் சார் நடந்துச்சு. இது முழுக்க பின்னாடி இருந்து பார்த்தா செந்தில் பாலாஜி உட்காந்து அங்கிருந்து போன்ல சொல்லிட்டு இருக்காரு சார், இதெல்லாம் பண்ணுங்க. இது சொல்லிருக்கலாமே, இது சொல்லிருக்கலாம்ல. ஏன் வந்து யாரும் மீடியாவுக்கு போயிடாதீங்க, எல்லாரும் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க,
மீடியா எந்த கேள்வி கேட்டாலும், எந்த மீடியா எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க எதுவும் பதில் சொல்லக்கூடாது, அதனால தான் ஃபோன் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றேன்னு ஒருத்தர் சொல்றான்னா அவருக்கு நிச்சயமாக தெரியும், ஜானுக்கு எல்லாமே தெரியும், விஜய்க்கு எல்லாமே தெரியும், நம்ம செஞ்சது எல்லாமே தப்பு. ஆனா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் மறுபடியும் சார் நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன் சார், நம்ம மேல தப்பு இல்லைன்னு மக்கள் வேற மாதிரி போகுது, நான் அப்படிதான் நினைக்கிறேன், அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கேங்கிறத மறுபடியும் கிளப்பி விடலாம் சார், அரசியல் ரீதியாக நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் சார் இருக்கு, கிரவுண்ட் அப்படி தான் சார் இருக்கு அப்படின்னு மக்களான வேலை. அதுதான் சொல்றேன், ஜான் வந்து இந்த பேனிக் மோட்ல இருந்து வெளியே வரனா நமக்கு கிரவுண்ட் நல்லா இருக்கான்னு பாக்குறாரு. கிரவுண்ட் ரொம்ப மோசமா இல்லை, ஆனா அந்த வீடியோ போட்ட பிறகு பெருசா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. வீடியோ போடாம இருந்தா கூட விஜய் உண்மையிலேயே அண்ணன் இன்னும் தூங்காம இருக்காரு, அண்ணன் இன்னும் சாப்பிடாம இருக்காரு, கதை அளந்துட்டே இருக்கலாம் 10 நாளைக்கு. இல்ல அண்ணன் வந்து என்ன ஆனாருன்னு தெரியலன்னு கூட கதை சொல்லலாம். வீடியோ போட்ட பிறகு விஜய் நல்லா தானே இருக்காரு, விஜய் இன்னுமே ஏன் இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, விஜய் குறைந்தபட்ச மனிதாபிமானம் இல்லையாங்கிற கேள்வியை நோக்கி நகர்ந்துருச்சு இதெல்லாம். ஓகே, இன்னொரு பக்கம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு தாவேகா. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாஜகவினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உமா ஆனந்த் அவர்களும் அந்த வழக்கை போட்டிருக்கிறதா சொல்லப்படுது, மேல்முறையீடுக்கு போயிருக்கிறதா. இது எப்படி பாக்குறீங்க? மீண்டும் அந்த முறையீடுல என்ன சொல்லிருக்காங்கன்னாக்கா முழு பொறுப்பும் அரசாங்கம் தான், அரசாங்கம் செய்த தவறு தான், அரசாங்கம் ஏன் வந்துட்டு இதையெல்லாம் கணிக்கல, ஏன் வந்து இப்படியான ஒரு கூட்டம் கூடும் அப்படிங்கிறத அவங்க அனுமானிக்கல, அப்ப அரசு தான் முழு பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க இல்லையா தாவேகா போறது. இன்னொரு பக்கம் உமா ஆனந்தன் போக வேண்டியதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது, அவங்க வந்து எப்படியாவது விஜயை வளைத்து கையை முறுக்கி என்டிஏக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமா வேலை செய்யறாங்க. அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு கேள்வி இருக்கு. நான் சில பேர் கூட சொல்லும் போது என்டிஏக்கு ஒரு போயிடுவாரு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ஆனா எனக்கு வந்து ஜான் அவ்வளவு ஈஸியா, ஏன்னா விஜய்க்கு பெரிய கோட்பாடெல்லாம் கிடையாது. விஜய் எப்படி யோசிப்பாரு, ஜான் எனக்கும் உதயநிதிக்கு தானே பிரச்சனை, எனக்கும் மோடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, விஜயோட அறிவு அவ்வளவுதான். உண்மையிலே சொல்றேன், நீங்க விஜய் திமுக அரசியல் எதிர்ன்னு சொல்றாரு, திமுக மேல அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா கொள்கை ரீதியாக திமுக இது நான் மாறுபடுறேன், இல்ல நீங்க வந்து சில விஷயங்களில் அரசியல் போதாமைகள் இருக்கு அதற்கான மாறுபடுறேன், அதெல்லாம் கிடையாது. எனக்கு அவருக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ இருக்கு, அதுக்கான கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப எனக்கு மோடிக்கு என்ன ஜான் எந்த பிரச்சனையுமே இல்லையே, நம்ம ஏன் ஜான் போகக்கூடாதுன்னு கேட்கக்கூடிய நபர் தான் விஜய். ஆனா ஜானுக்கு வந்து நம்ம இது கூட பாஜக கூட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிந்த வரை நான் அதை நம்புறேன். ரொம்ப ஒஸ்ட் கேஸ்ல ஜானும் விலை பேசப்படுகிறான் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லை, 10 கோடி தூக்கி கூட வந்துட்டா, அவன் எவ்வளோ பண்ணி சம்பாரிச்சா இந்த கான்ட்ராக்ட்ல சார் ஒரு 15 கோடி சார், இன்னொரு பொண்ணு நீ எவ்வளோப்பா வேணும் 15 கோடியா வச்சுக்கோ, ஓடு பிஜேபி கொண்டு தெரியா, அதுவும் நடக்கலாம். ஸோ அதனால ஆனா இந்த விஷயத்த வந்து எப்படியாவது சாதிச்சு காட்டணும்ட்டு ஹெச்ராஜால இருந்து அண்ணாமலையில இருந்து அமித்ஷால இருந்து எல்லோருமே எப்படியாவது விஜய் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஓகே, செயல் திட்டம் குருமூர்த்தி ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறார், எடப்பாடி எவ்வளவு சீட்ஸ் நிக்கணும், விஜய் எவ்வளவு சீட்ஸ் நிக்கணும், நீங்க உங்க சீட்ஸை குறைச்சிக்கோங்க, பாஜக ரொம்ப சீட்ஸ் ஆசைப்படாதீங்க, எப்படியாவது தொகை தான் போறேன், அன்புமணிக்கு இவ்வளோ இந்த சீட்ஸ் எல்லாம் கொடுத்து வேற யாராவது உதிரிகளா இருக்கிறவங்களாம் ரெட்டலையில் நீங்கன்னு சொல்லிருங்க அப்படின்னு ஒரு நம்பர்ஸ் போட்டு கொடுக்குறாரு. இத்தனை 150 50 அந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு கொடுக்குறாரு. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டா விஜய் இந்த பக்கம் வந்துட்டா நம்ம வந்து திமுக டிஃபீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற கணக்குகளுக்குள்ள போறாங்க. அப்ப ஸ்ட்ராங்கா இறங்கி நம்ம விஜய்க்காக வேலை செய்யணும். நம்ம அந்த போன உயிர்கள் பத்தி நம்ம என்னைக்குமே போன உயிர்களை பத்தி பாஜக வந்து கவலைப்பட்டதே கிடையாது. அது கும்பமேளாவா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க ஒரு சாமியார் கூட்டத்தை பார்க்க போனதாக இருக்கலாம், இல்ல வந்து எந்த ஊர்ல உயிர் போனாலும் பாஜக அது குறித்து கொஞ்சம் கூட அதை விட மோசமான குரூப்பா தாவேக இருக்கு. ஸோ அதை பத்தி கவலைப்படாதனால அவங்க என்னன்னா விஜய் எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்துட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இந்த கணக்கில் போயிட்டாங்க. ஸோ அதற்கு எடப்பாடி உடன்பட்டு தான் ஆகணும். எடப்பாடி நாம சரிங்க கரெக்டு தாங்க, நம்ம தனிச்சுனா நம்ம தோத்துருவோம், திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜெயிக்கும், விஜய் தனிச்சு நின்னார்னா பெரிய ஓட் ஸ்பாயிலராக இருப்பார், திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி பயங்கர விக்டரியை கொடுக்கும், மெஜாரிட்டி பயங்கரமாக கொடுக்கும். அப்போ நம்ம இந்த வேலையில் இறங்கலாம்னு முழு நேரமாக இறங்கி இந்த வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஜான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இந்த விஜயை வந்து இல்லை வேணாம் எனக்கு வந்து பொலிட்டிக்கல் கேரியரே காலியாடும், இது நீங்கள் ஒருவேளை என்டிஏ ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் போன நாள் ஜெயிக்குதுன்னா விஜயோட பொலிட்டிக்கல் கேரியர் அவ்வளோதான், விஜயோட சினிமா கேரியரும் அடி வாங்கும். நம்ம மொத்தமா பொலிட்டிக்கல் எண்ட் ஆகிற மாதிரி ஆகாது, பட் சினிமா கேரியரும் அடி வாங்கும். முதலமைச்சருங்கிற புள்ளிக்கு நகர முடியாது. ஆல்ரெடி முதலமைச்சர் மட்டும் இல்லைங்க, நீங்க பாஜக வந்து விஜய் காலி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், உன்னை வந்து ஜெயிச்சு உன்னை காலி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். இன்னொன்னு நீங்க மக்கள் மத்தியில அம்பலப்பட்டுருவீங்கல்ல, இவ்வளவு நாள் ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு பாஜக பீட்டியமா கேள்வி இருக்கு. ஆமா நான் பாஜக பீட்டியம் தான், ரொம்ப நாளா இந்த பிளான நீ போட்டுட்டு இருக்கியாங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் ஆகும். எலெக்ஷன் களத்திலுமே அது ஒர்க் அவுட் ஆகாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கூட்டணி ஒருவேளை வென்றால் கூட விஜயுடைய பொலிட்டிக்கல் கேரியரும் இது வெண்டாகும். ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி சார் வேண்டாம் சார் நம்ம தனிச்சே நிப்போன்னு சொல்லி சொன்னா, இப்போ வந்து எடப்பாடி செய்யற வேலைகள் என்பது அவர் மூஞ்சில அவரை கறி எடுத்து பூசிக்கிற மாதிரி ஆயிடும். அண்ணாமலைக்கும் சரி உமா ஆனந்தன் நம்ம ஏன்டா இந்த வழக்க போட்டோம், நம்ம பாட்டு பேசாம இருந்திருக்கலாம், ஏன்னா இவங்க ஓட்ட தான் அவர் பெருசா சாப்பிட போறாரு. இப்ப கூட திமுக எதிர்க்கிறாரு, திமுக ஓட்ட சாப்பிட போறாரா? இல்லை, அதிமுக வந்து புரிந்து கொள்ள தயங்குகிற விஷயம், எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள தயங்குகிற விஷயம், உங்க ஓட்ட தான் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு.
கடைசியில் இது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கனவுல இருக்கிறாங்கல்ல, விஜய் கொண்டு வந்தலாங்கிற கனவு பழிக்காம போனுச்சுன்னா எகைன் ஓட் ஸ்பாய்லரா இருப்பாரு. திமுக இருக்கிறது சாதகமாக நடக்கும். ஆனால் எடப்பாடியோட ஓட்ஸ் இன்னுமே டவுன் ஆகும். எடப்பாடி உண்மையில் நியாயமா என்ன பேசியிருக்கணும்? அரசியல் செய்யணுங்கிறதுக்காக திமுக எதிர்க்கிறீங்க, அரசாங்கம் தவறுன்னு சொல்றீங்க. விஜய் மேலே அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு நீங்க பேசிருக்கணும். விஜய் அக்கௌண்டபிலிட்டியே இல்லைன்னு ஏன் நீங்க கை கழுவுறீங்க? விஜய்க்கு என்னங்க சம்பந்தம்னு மாதிரி கேட்கிறாரு. விஜய் மாதிரி தானே விஜய் என்னமோ விஜய் தன்னோட மகன் மாதிரில அவர் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு, ட்விட்டர்ல எழுதிட்டு இருக்காரு. விஜய் என்ன செய்வார் அப்படிங்கிறாலும் எழுதிட்டு இருக்காரு. நீங்க அண்ணாமலை போய் ஒத்துக்குறாரு, விஜய்க்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனா அந்த ஆசை நிறைவேறாமல் போனால் அடிவாங்க போறது இந்த குரூப் தான். இதெல்லாம் திமுகவுக்கு எந்த பாதகமே இல்லை. நீங்க சேர்ந்து நின்னீங்கன்னா அந்த நெரேட்டிவ் எப்படி உடைக்கிறதுங்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. இல்ல நீங்க வந்து தனிச்சு நின்னாலும் இங்க வந்து திமுக அது பலமாக மாறும். இதில் மண்ணை கவ போகிறவர்கள் அதிமுகவாக இருப்பார்கள், பாஜகவாக இருப்பார்கள். இன்னொரு பக்கம் திரும்ப வந்துட்டு ஒரு ஆழமான விஷயத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. என்னன்னாக்கா, இவரையே வந்து ஒரு சக்தி தான்றாரு. அதாவது பாஜக கையாளக்கூடிய ஒரு சக்தி தான், அவருடைய நெரேட்டிவ்ஸுக்கு தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் மாதிரியான ஒரு சக்தி உருவாக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு திராவிட கட்சிகளுக்கே ஆபத்தானது. இவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க. இவரை வச்சு இவர் பக்கம் போகாதீங்கன்னு ஒரு விஷயத்த இல்லைங்க. அது நீங்க உண்மை ரொம்ப ஆழமான விஷயம் தான். ஏன்னா ஜனசேனா ஆரம்பிக்கும் பொழுது ஒரு லெப்டிஸ்டா தான் தன்னை காமிச்சுக்கிட்டார் பவன் கல்யாண். செக்வாரா படம்லாம் போட்டிருப்பார். ஆமா, 2014. இப்ப தீவிர லெப்டிஸ்ட் கம்யூனிஸ்டா காமிச்சுக்கிட்டாரு. மக்களுக்காக போராடக்கூடிய நபராக ஒரு 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 சினிமால காமிக்கக்கூடிய மக்கள் போராளி மாதிரி தான் தன்னை உருவப்படுத்திக்கிட்டார். ஆனா இப்ப எங்க வந்து நிக்கிறார் அவரு? மோடி பக்கத்துல நின்றுக்கிட்டு நான் எப்படியாவது பாஜகவை மீறி நான் எப்படி பெரிய சங்கியா மாறுறேன் பாடுறா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிற்கிறார். ஏன்னா தத்துவமே இல்லாத கொள்கையே இல்லாத கூட்டத்தை ஜனசேனா உருவாக்குச்சு. அதோட பிரதிபலனாக அந்த கூட்டம் எல்லாம் இப்ப என்ன பண்றது தெரியும், முன்ன அப்படியே பாஜக பக்கம் போயிருச்சு, சங்கியா மாறிச்சு, அந்த மாதிரி கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டார் அவர். இதே மாதிரியான ஆபத்து விஜய் டைம் இருக்கு. ஏன்னா இது கொள்கை இல்லாத கூட்டம். இந்த கூட்டத்துக்கான கொள்கை என்ன? டிவிகே தளபதி தளபதி தளபதி, டிவிகே அகென்ஸ்ட் டிஎம்கே. இதுதான் அவங்க காதல் இது வரைக்கும் போயிருக்கிற விஷயம். இதை தாண்டி விஜய் வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை, இது யாருக்காவது தெரியுமா? நான் பேசுற அளவு கூட யாருமே பேசிருக்க மாட்டாங்க. நான் விமர்சனம் பண்ணி பேசுற அளவு கூட அது பேசிருக்க மாட்டாங்க. அது யாருக்குமே விஜய் கூட சரியா எந்த அளவுக்கு தெரியுங்கிறது தெரியாது. அப்ப அந்த கொள்கை இல்லாத கூட்டம் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அது ஐடியாலஜிக்கலா ட்ரிவன் ஆகாத ஒரு கூட்டம். அது எப்போனா கடைஞ்சு போகலாம். அப்ப இப்ப வந்துட்டு இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல திமுக வெறுப்புங்கிறது அவங்க மனசுல விதைக்கப்பட்டதன் மூலமாக அவங்க ஈஸியா பாஜக பக்கம் நகரத்துக்கான வாய்ப்பு சூழல் நடந்துருவாங்கல்ல. மோடி மிகவும் நல்லவர் அப்படின்னு ஒரு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வந்து நமக்கான தலைவர் அவர் தான், நம்ம இல்ல நீங்க ஆஃப்லைன்ல நமக்கு அவங்க தான் காப்பாத்துனாங்க, இந்த வாட்டி ஒரு வழி இல்ல, திமுக நம்மள ஜெயில போடுறான்னு பாத்துச்சு. இப்போ ஒரு திமுக ஓமே கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த கூட்டத்துக்கிட்ட, ஜென்சி கிட்ட பண்ணியாச்சு. அப்ப இதுக்கான ஆல்டர்னேட்டா நம்ம வேற வழி இல்ல, நம்ம வந்து எடப்பாடியையும் மோடியையும் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கும்பல் அப்படியே அங்கே நகரக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இங்க இருக்கு. அதுதான் திருமாவர்கள் சொல்றார். நீங்க அதை தாண்டி என்டிஏவுடைய ஊதுகுழலாகவோ அவர் இருக்காருங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஒரு பெரிய லார்ஜர் விஷயம்ல இருக்கலாம், அது இவரோட பி டீம் அவரோட பி டீம்ங்கிறது இருக்கலாம். பட் இந்த ஆபத்து நிச்சயமா இருக்குங்கிறது நான் பதிவு செய்யறேன். திமுக கூட்டணியோட வெற்றியே வந்துட்டு ஒற்றை புள்ளியில பாஜக வீழ்த்தணும்னு சொல்லி அந்த ஒருங்கிணைப்புல நகர்றதால தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மீடியாக்கள் ஏற்படுத்துற அந்த உருவாக்கத்தை நம்புற அளவுக்கு ரொம்ப வீக்காரா ராகுல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துரும்ல. இல்ல கண்டிப்பா இருக்காருங்க. காங்கிரஸ்ல இருக்கிறவங்க பேசுறாங்கல்ல பாதி பேரு, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுக்கான நோக்கம் அவங்களுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் கூட போனா நீங்க 2029 20 சீட்டு வாங்கலாம் பார்லிமெண்ட்ல. ஏன்னா நம்ம பெரிய ஃபோர்ஸா நம்ம காமிக்கலாம். இந்த வாட்டியும் அவர் வந்து சீட் ஷேரிங் பேசுறாரு, அதெல்லாம் நடக்க போறது இல்லாட்டி கூட நம்ம வந்து இந்த வாட்டி போறதுக்கு 2029 நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். விஜய் ஒரு தனிச்சு நிற்கிறாரு, ஒரு நல்ல பெர்சன்டேஜ் வாங்குறாரு, காங்கிரஸோட சேர்ந்து ஒரு பெர்சன்டேஜ் வாங்குறாருன்னா இந்த பெர்சன்டேஜ் வந்து நல்லா கன்வெர்ட் ஆனா இந்தியா கூட்டணிக்குள்ள விஜய நம்ம கொண்டு வரலாம், திமுகவை வெளி நகர்த்திட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கலாம். அதிகமா கிடைக்கிறதுங்கிறது வெற்றியா இல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் அதிகம்? அதான் சொல்லல, 2029 இது பயனுள்ளதா இருக்கும். 2029 விஜய் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறத விட நம்ம கூட்டணியில் இருக்கிறது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது இவங்களோட கணக்குகளாக இருக்கு. இன்னொன்று திமுக ஒவ்வாமைங்கிறது அங்கே காங்கிரஸ்ல இருக்கு இல்லையா? இப்ப ஜோதிமணி போன்றவர்கள் அவங்க என்ன யோசிப்பாங்க, விஜய் கூட போலாம், ராகுல் காந்தி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம போகலாமே என்ன தப்பு அப்படிதான் யோசிப்பாங்க. அதான் இது எந்த நேரத்தில் யோசிக்கிறீங்கன்னு இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப மோசமான இந்த மாதிரியான டைம்ல இப்படி அணுகுமுறை. கண்டிப்பா இது ரொம்ப மோசமான அணுகுமுறை. இன்னொன்று விஜய்க்கு அதாவது தலைமைத்துவ பண்பே இல்லாத ஒருத்தன் போய் நான் கூட்டணி வைக்க போறேன்னு சொல்றது என்டிஏக்கு ஒரு நோக்கம், விஜய் ஈஸியா காலி பண்ணிடலான்னு ஒரு நோக்கத்தோட அவங்க பண்றாங்க. ராகுல் காந்தி போன்றவர் நீங்க இந்த பாரத் ஜோடோ யாத்திரை எல்லாம் போய் இந்த ஊர்வலகம் எல்லாம் பார்த்துட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்டு மக்களோட துயர்பற்ற நேரத்தில் நான் வந்து கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக இதை பார்க்கிறேன் என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, அப்படியே அந்த கூட்டணி அமைந்தாலும் கூட அந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸா இருக்க போறது திரும்பவும்? இல்லைங்க, அந்த கூட்டணி அமையுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொன்னு நீங்க காங்கிரஸ் நான் பொறுத்த ஒரு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அவங்களை தாங்கி பிடிக்கிறாங்க.
நமக்கு தெரியும். தனிச்சு நீங்க உள்ளாட்சி தேர்தல் நிற்கும் போது காங்கிரஸ் வெறும் 4%, 4% கம்மியா தான் வாங்குது. அதே பாராளுமன்றத்தில் சேர்ந்து நிற்கும் போது 12% வரைக்கும் போறதை நம்ம பார்க்கிறோம். நாடாளுமன்றத்திலே தனித்து நிற்கும் பொழுது 4% தான், 4% தான். நீங்க சேர்ந்து நிற்கும் போது 12% இருக்கு. அப்ப விஜய் மாதிரியான ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ் கூட போனா எப்படி அது வெற்றி பெறுவார்கள்? இல்ல வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு சீட்ஸ் கன்வெர்டபிள் இருக்குமானா அதெல்லாம் நடக்காது. பெருசா திமுக பாதிப்பெல்லாம் பெருசாலாம் ஏற்படாது. நீங்க பாராளுமன்ற தேர்தல்லாம் வேற கணக்கு. ஓகே, ராகுல் முதன்மை பிரைம் மினிஸ்டர் யாருங்கிறது கேள்வி இல்லாம இருக்கு. சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கேனர் இப்ப என்ன சொல்றாரு? ஏன் அந்த சுமையை நம்ம சுமந்துட்டே இருக்கணும் தான் சொல்லி சொல்றாரு. சுமை கழட்டி விடுங்க, போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு திரும்ப இருக்காரு, கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, மதிமுக இருக்கு. இத்தனை கட்சிகள் இருக்கும் பொழுது காங்கிரஸ் போனால் காங்கிரஸுக்கு தான் நஷ்டமாக முடியுமே தவிர திமுகவிற்கு அதனால் பெரிய நஷ்டம் எல்லாம் ஏற்படாது. ஓகே. இன்னொரு பக்கம் வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு உடல்நல சரியில்லாம அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. முதல்வர் அவர்களும் போயிருக்கு, பார்த்துருக்காரு. எதிர்கட்சி தலைவரும் போய் பார்த்துருக்காங்க. அவர் எப்படி எந்த ஒரு கூட்டணிக்குள்ள வருவார்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்குள் வரப்போறது கிடையாது. 2 காரணம். ஒன்னு, திருமாவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது தயாராக இல்லை. இன்னொன்னு, முதலமைச்சர் வந்து திருமாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அவருக்கு வந்து ஏற்கனவே இருக்கின்ற வன்னியர் வாக்குகள் போதுமானதாக இருக்கிறது, கூடுதலாக தான் வருகிறது தவிர அன்புமணி ராமதாஸால நமக்கு பெருசா ஒரு கன்வெர்டபிலிட்டி இருக்கான இல்ல. அதனால இதுவே போதுமானதாக இருக்கு. அன்புமணி ராமதாஸ் பாராளுமன்ற தேர்தல் அவரே வெல்ல முடியவில்லை, சௌமியா அன்புமணியால் வெல்ல முடியவில்லை. அதனால அது ஒண்ணு. அன்புமணி ராமதாஸுக்கும் வந்து நம்ம அதிமுக போறதா நமக்கு சரியா இருக்கும். அப்பா புள்ள பிரச்சனை ஒருவேளை தீர்ந்து விட்டால் இது வந்து சுமூகமாக அவங்க அதிமுக பக்கம் போகலாம். ஒருவேளை ஏன்னா நேற்று பார்க்க வரும்போது நீங்க சொன்னீங்க முதலமைச்சரை பார்க்க விடுறாரு, எதிர் சிலரை பார்க்க விடுறாரு, சொந்த பையனை பார்க்க விடல, நீ கிளம்ப, உனக்கு அனுமதியே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அப்படி இருந்தால் ஒருவேளை சீனியர் ராமதாஸ் நம்ம திமுக பக்கம் போகலாமா அப்படிங்கறத யோசிக்கலாம். ஆனா யோசிச்சாலும் எத்தனை சீட்ஸ் கொடுப்பாங்க, நம்ம அதை திரும்ப ஏற்றுக்கொள்கிறாரா? ஏன்னா பிளவுபட்ட பாமகவும் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தான் சொல்லி சொன்னார். அதுல ஏதாவது சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்ட் வருதா? இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த ஈக்குவேஷன்ஸ் மாறும். ஏன் கேட்கறேன்னா, இதை வந்துட்டு ஒரு மேடையில உதயநிதி அவர்கள் சொல்றாரு, இப்போதைக்கு கூட்டணி இல்ல, வரலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அதுல நீங்க மெயினா வந்து கேட்டீங்கன்னா திமுகவிற்கு பெரிய சங்கடம் இல்லை. ஆனால் விசிகாக்கு ஒரு பெரிய சங்கடம் என்று ஏற்பட்டால் முதலமைச்சரோட பிரையாரிட்டி திருமாவர்களா தான் இருக்குமே தவிர ராமதாஸ் அவர்களாக இருக்காது. ஓகே, இது வந்துட்டு ஒரு அவுட் சைட் சப்போர்ட் மாதிரி கூட கொடுங்கயா அப்படின்னு கூட சொல்லிக்கலாமே தவிர, நீங்க ஏன்னா உங்களுக்கு சின்னம் எப்படி கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த சின்னம் பிரச்சனை ஆச்சுன்னா 2 பேருக்கும் சின்னம் இல்லை. ஏன்னா இன்னொன்னு பாஜக கூட்டத்தில் இருக்கும்போது அன்புமணிக்கு தான் அந்த சின்னத்தை கொடுப்பாங்க, இவருக்கு சின்னம் வராது. அப்ப நீங்க வந்து சுயேட்சையாக நீங்க கன்சிடர் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது அப்புறம் இல்ல இவர் நான் சூரியன் நீங்க நிக்கிற மாதிரி இருந்தா அதை ஏத்துக்கொள்வார் ராமதாஸ் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம போதான் பார்க்கலாம். நாகரிக சந்திப்புன்னு எடுத்துக்கலாமா? வேற எதுவும் தாண்டி இருந்திருக்காது. இல்ல, இது நாகரிக சந்திப்பு தான். இது அவ்வளவுதான். இவர் ஏன்னா இப்போ எல்லா தலைவர்களையும் ஒரு நட்பு தான் பாராட்டி இருக்கார். முதலமைச்சர் வந்து சீமான் அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் அவர் விமர்சி பேசும் பொழுதும் அவருடைய அப்பாவின் இறப்பிற்கு அவர் பேசுகிறார். எல்லாரையுமே அவர் நாகரிகமாக தான் பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனா இந்த ஒட்டுமொத்த இஷ்யூவை ஒரு தலைவர் ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்ணாரு அது முதலமைச்சர் மட்டும்தான். ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 45 நிமிடம் சந்திச்சதா சொல்லப்படுது. அவர் ஏதாவது கூட்டணி கணக்குகள் பேசியிருப்பாரு? அவர் என்ன பேசியிருப்பாரு? நீங்க வாங்க பையனோட நீங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை முடிச்சிருங்க, சால்வ் ஆயிடுங்க, நம்ம வந்து சேர்ந்து பயணிக்கலாம் கூட்டணியில அப்படிதான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த கூட்டணி தான் இது இன்டாக்டா இருக்கு, நம்ம எல்லாம் வெற்றி பெறணும்னா இது மாதிரி இருக்கு, நம்ம விஜய் டைமே கொண்டு வரதுக்கு பாஜக முயற்சிகள் மேற்கொள்றாங்க போன்ற எல்லா விஷயங்களும் சேர்த்து பேசியிருப்பாரு. வெற்றி கூட்டணியா மாறும். அப்ப பையனோட நீங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் பாக்குறேன். கடைசியா ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இப்ப தொடர்ச்சியா வந்துட்டு திமுக அதிமுக மீதோ இல்ல வேறு சில கட்சிகள் என்டிஏவில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வந்துட்டு நீங்க பாஜகவுக்கு ஆட்பட்டுட்டீங்க, அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு உடன் போறீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வைக்கிறாங்க. அதற்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி எடப்பாடி உட்பட சிலர் வந்துட்டு என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கனாக்கா, இந்த மாதிரி வந்துட்டு கூட்டணி கட்சிகளை எல்லாம் திமுக விழுங்கிடுச்சு, குறிப்பா வந்து திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு முழுவதுமா திமுக பக்கம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்களா? இந்த விஷயத்திலேயே அதை அணுகி இருக்கிறாங்க. நீங்க பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்காம மனசாட்சி விட்டுட்டு திமுக ஆதரவா நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரியான உருவாக்கங்கள் இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க, எதிர்கட்சிகள் பேசக்கூடியது என்ன மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு ஏற்படுத்தும்? இல்லைங்க, அது சொல்ல இல்லையா? இப்ப நீங்க விசிக குறித்து அவர் பேசும்பொழுது எப்படியாவது கூட்டணி கொண்டு வருவதற்கான வேலைகளை அவர் பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனா ஆதவ அர்ஜுனோட கனவு என்னவா இருந்துச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன் ஒரு துணை முதலமைச்சர், விஜய் ஒரு துணை முதலமைச்சர், சீமான் ஒரு துணை முதலமைச்சர், அவரோட கனவு. அந்த கனவோட தான் அவர் வந்து இங்கே வந்தார், தாவேக்குள்ளே வந்தார். விசிக இருக்கும்போது அந்த வேலைகள்லாம் பார்க்க முயற்சி செய்தார். நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா விசிகவுடைய ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் அதிகமானது இந்த தேர்தலில் தான், 6ல் 4. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னொன்னு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிறது தேர்தல். அப்ப நீங்க ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது, நீங்க 2 MP வச்சிருக்கிறது எல்லாமே வந்து திமுக இந்த தொடர் கூட்டணி தான் வந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க என்னதான் நீங்க பேசுறீங்கனாலும் வாங்க நீங்க வளர்ச்சிங்கனாலும் நீங்க அவ்வளவு எளிதாக போவார்களா என்றால் போக மாட்டார்கள். இன்னொன்னு ஒரு முக்கியமான சமூக ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலித் மீதான பார்வை என்பது மிக மோசமான பார்வை. இது நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. அவர் மோசமான பார்வை, அது திருமாவளவர்களுக்கும் தெரியும். அவர் எப்படி வந்து தலித்துகளை ட்ரீட் பண்ணுவாருங்கிறது தெரியும்.
இன்னைக்கு ஆசையா அப்படியே கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவார். ஆனால் அவருடைய பார்வை எப்பொழுதுமே வித்தியாசமான பார்வைன்றது அந்த கம்யூனிட்டி வைஸாக அவர் பார்க்கறதுங்கிறதெல்லாம் தெரியும். அதனால நீங்க என்னதான் வளைச்சு கூப்பிட்டீங்கனாலும் அதெல்லாம் என்னைக்குமே நடக்க போறதே கிடையாது. இந்த கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கும். நான் சொல்றேன் காங்கிரஸ் கூட சொல்றேன் இல்லையா, காங்கிரஸ் செல்வ பிறந்தகையோ மற்றவர்களோ அவங்க ராகுல் காந்தி என்ன சொல்லுவாங்க, நம்ம போனா இங்க தோத்துருவோம் பரவாயில்லையான்னு கேட்பாங்க. சட்டமன்றத்தில் நம்ம ஆட்களே இல்லாம இருப்போம், அப்ப அது சரியாக வருமா அப்படிங்கிற பார்ப்பாங்க. இவர் எடப்பாடி அவர்கள் எப்படியாவது ஒரு மெகா கூட்டணி அமைச்சா நம்ம ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா அவருக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் வந்து நம்ம தோத்துட்டாருன்னா அவர் வந்து 10 தோல்வி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காங்க. 11வது தோல்விக்கு பிறகு அவருக்கு இன்னும் அவர் வயது இப்போ 70 தாண்டிடுச்சு. நீ எவ்வளவு காலம் அரசியல் நீடிக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு. தினகரன் ஒரு சைடு ப்ரெஷர் பண்ணாரு, ஓபிஎஸ் ப்ரெஷர் பண்ணாரு. இந்த ப்ரெஷர் எல்லாம் தாண்டி தான் அதனால எப்படியாவது வென்றாக வேண்டும் அப்படிங்கிற முயற்சிகளை அந்த முயற்சிகளின் பிரதிபலிப்பாக தான் வந்து நம்ம பாஜக எப்படியாவது விஜயை நம்ம கொண்டு வரலாம், நம்ம வந்து மக்கள் பக்கம் நிக்காட்டி கூட விஜய் எப்படியா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்றார். அவருக்கும் தெரியும் விஜய் தான் அது காரணம்ங்கிறது கண்டிப்பா கட்சிக்காரங்களே சொல்லியிருப்பாங்க. எம்ஆர்ஜி பாஸ்கர் சொல்லிருக்க மாட்டாரா, இல்லைன்னா செந்தில் பாலாஜி காரணம் இல்லைன்னா எல்லாமே வந்து விஜய் தானே காரணம் சொல்லியிருக்க மாட்டாரா? தெரிந்தும் அவர்கள் ஏன் பொய் பேசுறாங்க, எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. பட் ஆனால் அது அவ்வளவு எளிதும் அல்ல. ஓகே, கடைசியா ஒன்று என்னன்னாக்கா, இந்த விவகாரம் முடிஞ்ச உடனே நீங்க சொன்ன மாதிரி கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு பரப்புரை மேற்கொண்டாங்க. அது ஆக்சுவலா மக்கள்கிட்ட அப்படியாக தான் போய் சென்றடைஞ்சிருக்கு. இனி வரும் காலங்களில் மக்கள் விஜய் எப்படி அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது கேள்வி என்னன்னாக்கா, நீங்க எப்படி அணுகணும்னு விரும்புறீங்க? இல்லைங்க, ஒன்று இந்த விஜயோட வீடியோக்கு பிறகு நீங்க வந்து அமுதா அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் போட்ட வீடியோஸ், தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க. இந்த 41 குடும்பங்களையும் வெவ்வேறு பத்திரிகையாளர்கள் போய் பார்க்குறாங்க. அவங்க பேசுறாங்க. பேசும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெளிப்படுறாங்க. முதல்ல வந்து இல்லை அப்படின்னு சொன்னவங்க மக்களுக்கு வந்து முதல் பெரிய கேள்வி என்பது 10 நாட்களாக ஒரு கட்சி தலைவரால் எப்படி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியுது? நீ சனிக்கிழமை வந்துட்டு இருந்தா இப்போ ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து ஒளியுதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான, நீங்க என்னதான் இன்டர்நெட்ல முட்டு கொடுக்கலாம், நீ வெளியே காமன் மேன் ஒரு டீ கடை பேசும்போது 10 நாள் இப்போ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லி பேசுவாங்க. விஜய் கட்சிக்காரனாக இருந்தால் கூட நீங்க நான் பல நேரங்களில் அந்த ஆட்டோவில் வரும்போது இதில் வரும்போது பேசிட்டு வரும்போது இன்னைக்கு வந்து முன்னாடி டிவிக்கேன்னு பெருமையாக பேசினவங்க இன்னைக்கு டிவிக்கேங்கிறத அடக்கி வாசிக்கிறாங்க. வெளியே சொல்றதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுறாங்க இது கரூர் சம்பவத்திற்கு பிறகு. அப்போ நீங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தலைவன் நினைச்ச ஒருத்தர் தலைவனே இல்லை, அவர்கிட்ட தலைமை பண்பே இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு வருவார்கள். செல்ஃப் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு இருக்காரு. நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு வந்து இன்னுமே இல்ல எங்க அண்ணன் செய்யறதான் கரெக்ட், எங்க அண்ணனுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு கும்பல் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த கும்பலும் விஜயோடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளை வைத்து அவர்களும் திருந்துவார்கள் தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்னு ஒரே ஒரு அட்வைஸ், தயவு செய்து நீங்க தனி மனித தாக்குதல் பண்றேங்கிற பேர்ல நீங்க வந்து நீதிபதியை திட்டுறது, அரசாங்கத்தை திட்டுறது, இந்த மாதிரி ரொம்ப கேவலமா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி திட்டுறதுனால பாதிக்கப்பட போறது உங்கள் வாழ்க்கை தானே தவிர விஜய்க்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. விஜய் கை கழுவி யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். முசியானது யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா இன்னைக்கு 2-3 பேர் பார்த்தேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பையன் வந்து இது மாதிரி பேசி மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடுறான், நான் தப்பா பேசிட்டேன். இன்னொரு 2-3 பசங்க இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் மன்னிப்பு வீடியோலாம் போட்டுட்டு இருக்க சம்பவங்கள்லாம் பார்க்கிறோம். விஜய்க்காக உங்களோட லைஃபை தொலைச்சிடாதீங்க. விமர்சனங்கள் வேறு, ஆபாசம் வேறு. 41 உயிர்கள் போனதோட நிக்கட்டும். இன்னொன்று, தயவு செய்து இந்த குடும்பங்கள் நீங்க வந்து போய் விஜய் மாமா காமிக்கிறேன், குழந்தையை தூக்கி காமிக்கிறேன், அந்த வேலைகளை பண்ணாதீங்க, நிப்பாட்டுங்க. எந்த விதமான இந்த நெரிசல் மிகுந்த கூட்டங்களுக்கு போகாதீங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.